ஜீவானவா சிந்தனை பள்ளியினுடைய 441வது மெய்நிகர் மேடைக்கு வந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் நான் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்நிகழ்வு என்பது ஜீவானவா சிந்தனை பள்ளியும் சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளியும் பேராசிரியர் நாவா ஆராய்ச்சி பள்ளியும் இணைந்து நடத்துகின்ற ஒரு இணைய வழி நிகழ்வாகும். இதிலே இன்றைக்கு காலந்தோறும் தமிழ் பார்வையும் பதிவும் என்ற பொது தலைப்பில் மண்ணுக்குள் மௌன சாட்சிகள் புதையுண்ட நகரங்களின் குரல் என்ற சிறப்பு பொருண்மையில் நம்முடைய பேராசிரியர் திராவிடமணி அவர்கள் உரையாற்றவிருக்கிறார்கள். இந்த நிகழ்வுக்கு நம்முடைய பேராசிரியர் தூய சவேரியார் கல்லூரி பாளையங்கோட்டை தமிழ்துறை தலைவர் ஆய்வாளர் நமக்கு இன்றைக்கு இதற்கு தலைமை தாங்கி இருக்கிறார். அதே போல இன்றைய நிகழ்ச்சியிலே நம்முடைய புதுவையை சார்ந்த நம்முடைய இசைப்பாடகர் அருமை தோழர் இளவல் ஆதிராமன் பாடவிருக்கிறார். இன்றைய நிகழ்ச்சியிலே நிறைய தோழர்கள் பங்கெடுத்திருக்கிறீர்கள். அதிலும் குறிப்பாக நான் சொல்ல விரும்புவது இன்றைக்கு நம்முடைய மதிப்புக்குரிய தோழர் இ முத்தையா அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சியிலே வந்து பங்கெடுத்திருக்கிறார்கள். மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். குறிப்பாக நாட்டுப்புறவியல் என்ற துறையில் ஆழங்கால் பட்ட தமிழ்நாட்டு அறிஞர்களுள் ஒருவர். ஓய்வுக்கு பிறகும் ஓய்வறியாது தன்னுடைய ஆய்வு பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டிருக்கக்கூடிய அருமையான தோழர். எங்களுக்கெல்லாம் ராமச்சந்திரன் எனக்கெல்லாம் நீண்ட காலமாக நட்பும் உறவும் தோழமையும் உள்ள தோழர். அவர் இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து தருவதற்கு என்னுடைய அருமை நண்பன் ஜீவானவா சிந்தனை பள்ளியினுடைய இணை இயக்குனர் சைமன் அவர்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். 441வது இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைத்து தோழர்களுக்கும் வரவேற்போம். அன்பார்ந்த தோழர்களே, ஜீவானவா சிந்தனை பள்ளியினுடைய 441வது மெய்நிகர் மேடை நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைத்து தோழர்களையும் அன்போடு வரவேற்று வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடுகின்றேன். நீராறும் கடலொடுத்த நிலமடைந்தை கெளில் ஒழுகும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடர் நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி தோழர்களை. தோழர்களே, இன்றைக்கு புத்தருடைய மொழியாக அமைதி என்பது ஆசை, தீய செயல், பொருட்களின் மீது கொண்டுள்ள மோகம் ஆகியவற்றிலிருந்து விலகி இருப்பதால் கிடைக்கக்கூடியதாகும். இம்மூன்றையும் மனத்தில் வைத்துக் கொண்டு அமைதியும் வேண்டுமென்றால் அது நிச்சயம் கிடைக்காது. அமைதி கிடைக்க இவற்றை நிச்சயம் இழந்துதான் ஆக வேண்டும். நன்றி. நன்றி கங்கா. புத்தர் மொழியை மிக அருமையாக தேர்வு செய்து சொன்னீர்கள். அடுத்த நிகழ்வாக திருக்குறள் ராமச்சந்திரன் அவர்கள் திருக்குறள் சொல்ல அழைக்கிறேன். ராமச்சந்திரா. திருக்குறள் பொருட்பால் அரசியல் கல்வி என்ற அதிகாரத்தில் தொட்டனைத்தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்துவரும் அறிவு தோண்டிய அளவு மணற்கிணற்றின் நீர்மிகும் தாம் நூல்களை கற்ற அளவுக்கு தக்கபடி மக்களுக்கு அறிவு மிகும். அவனுக்கு வேண்டியது சிந்து குடுமா முடிஞ்சு வச்சு பேச பிரச்சுக்குமா அவங்க தகப்பண்ட. இன்றைய 441வது மெய்நிகர் மேடையில்
தமிழ் காலந்தோறும் பதிவும் பார்வையும் என்ற 3வது பகுதியை இன்று நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. மண்ணுக்குள் மௌன சாட்சிகள், புதையுண்ட நகரங்கள் குரல் என்ற தலைப்பில் சிறப்பாக பேச இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக இன்றைய இன்னிசை பாடல் தருவதற்கு தோழர் ஆதிராமன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர் நல்ல ஒரு எழுத்தாளர், பல்வேறு நூல்களுக்கு சொந்தக்காரர், இப்டாவின் மாநில தலைவராக புதுவையில் செயல்பட்டு கொண்டிருப்பவர், கலை இலக்கிய பெருமன்றத்தின் முக்கிய பொறுப்பாளராக பாண்டிச்சேரியில் செயல்பட்டு கொண்டிருப்பவர். அன்னாரை இன்னிசை பாடல் தர அன்போடு அழைக்கிறேன். அன்பான தோழர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்றைய நிகழ்வில் புதையுண்ட நகரங்கள், மண்ணுக்குள் புதையுண்ட நகரங்களின் சிறப்பு பற்றி விரிவான ஒரு ஆய்வறிக்கை வழங்க அற்புதமான உரையை கேட்க ஆவலாக இருப்பதற்கு முன்னால் இந்த நிகழ்வில் இணைந்துள்ள அத்தனை தோழர்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பாடலை இங்கே முன்வைக்கின்றேன். யுத்த வெறி மிருகங்களின் கத்துங்கூறல் கேட்கலையா, யுத்த வெறி மிருகங்களின் கத்துங்கூறல் கேட்கலையா, இரத்த வெறி கழுகுகளின் திட்டமென்ன புரியலையா, இரத்த வெறி கழுகுகளின் திட்டமென்ன புரியலையா, யுத்த வெறி மிருகங்களின் கத்துங்கூறல் கேட்கலையா, நித்த நித்த பூமியில வேட்டு சத்தம் கேட்கிறது, நித்த நித்த பூமியில வேட்டு சத்தம் கேட்கிறது, செத்து செத்து பிழைப்பதுவே வாழ்க்கை என ஆனதுவே, செத்து செத்து பிழைப்பதுவே வாழ்க்கை என ஆனதுவே, யுத்த வெறி மிருகங்களின் கத்துங்குரல் கேட்கலையா, ரத்த வெறி கழுகுகளின் திட்டம் என்ன புரியலையா, யுத்த வெறி மிருகங்களின் கத்துங்குரல் கேட்கலையா, எரிபொறியில் மாட்டி வைக்கும் கருவாட்டு தலை போல, எரிபொறியில் மாட்டி வைக்கும் கருவாட்டு தலை போல, வளர்முக நாட்டுக்கெல்லாம் வித்து வைத்தான் ஆயுதத்தை, வளர்முக நாட்டுக்கெல்லாம் வித்து வைத்தான் ஆயுதத்தை, திருப்பி கடன் அடைக்க திக்கற்று போகையிலே, திருப்பி கடன் அடைக்க திக்கற்று போகையிலே, வரிப்பணத்தில் பாதி பிடுங்கி வாயடைத்து வைத்து விட்டான், வரிப்பணத்தில் பாதி பிடுங்கி வாயடைத்து வைத்து விட்டான், யுத்த வெறி மிருகங்களின் கத்துங்குரல் கேட்கலையா, ரத்த வெறி கழுகுகளின் திட்டமென்ன புரியலையா, யுத்த வெறி மிருகங்களின் கத்துங்குரல் கேட்கலையா, தன்னை விட வளமிக்க நாடிருக்க கூடாதா, தன்னை விட நலமிக்க நாடிருக்க கூடாதாம், தன் சுய பலத்தில் அது தானியங்க கூடாதாம், தன்னை வளம் இருக்க நாடிருக்க கூடாதாம், தன் சுய பலத்தில் அது தானியங்க கூடாதாம், டாலரின் மதிப்பு உலகில் குறைந்ததால் கோபமாம், டாலரின் மதிப்பு உலகில் குறைந்ததால் கோபமாம், மதுராவை சிறை பிடித்து அச்சுறுத்த திட்டமாம், மதுராவை சிறை பிடித்து அச்சுறுத்த திட்டமாம், யுத்த வெறி மிருகங்களின் கத்துங்குரல் கேட்கலையா, ரத்த வெறி கழுகுகளின் திட்டம் என்ன புரியலையா, யுத்த வெறி மிருகங்களின் கத்துங்குரல் கேட்கலையா, நீ என்ன உலகத்தோட நாட்டாண்மை காரணம், நீ என்ன உலகத்தோட நாட்டாண்மை காரணம், நரிதனத்தின் விலை என்ன நாட்டின் விடுதலையோ, நரிதனத்தின் விலை என்ன நாட்டின் விடுதலையோ, வியட்நாமில் உதைப்பட்ட வீரத்தை மறந்துவிட்டு, வியட்நாமில் உதைப்பட்ட வீரத்தை மறந்துவிட்டு, வளர்முக நாடுகளை வம்புக்கு இழுக்கிறையே, வியட்நாமில் உதைப்பட்ட வீரத்தை மறந்துவிட்டு,
கலை உலக மக்கள் ஓரணியில் குரண்டு திரள் எழுப்புது. உலக மக்கள் ஓரணியில் எழுப்புது. தம் உலகில் முடியும் காலம் நெருங்குது. உன்னுடைய பட்டம் முடியும் காலம் நெருங்குது. யுத்த வெறி மிருகங்களின் கத்தும் குரல் கேட்கலையா? யுத்த வெறி மிருகங்களின் கத்தும் குரல் கேட்கலையா? ரத்த வெறி கழுகுகளின் திட்டமென்ன புரியலையா? ரத்த வெறி கழுகுகளின் திட்டமென்ன புரியலையா? யுத்த வெறி மிருகங்களின் கத்துங்குரல் கேட்கலையா? நன்றி நன்றி தோழர்களே. நன்றி தோழர். மிக அருமையாக யுத்தவெறி நாடு எப்படி உலகத்தையே நாட்டாமையாக செயல்படுகிறது என்பதை மிக தெளிவாக உங்களுடைய பாடலில் எடுத்துரைத்தீர்கள். நன்றி தோழர். நன்றி தோழர். பாடலை குறித்து ஏதாவது கருத்துக்கள் யாராவது சொல்வதீர்களா? அன்பான தோழர்களே, ஆதிராமனுடைய பாடல் இன்றைய நிகழ்கால உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை தன்னுடைய கருப்பொருளாக்கி இந்த கவிதையை தந்திருக்கிறார். ஒரு வகையில் அவருடைய குரல் என்பது இந்த உலகம் முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரலின் வடிவமாக வந்திருக்கிறது. அமெரிக்கா இந்த அசிங்கமான அடாவடித்தனத்தை செய்த போது அமெரிக்க அதிபர் நினைத்திருக்கலாம் எல்லா நாடுகளும் மண்டியிட்டு தன்னுடைய காலடியில் வந்து விழும், தான் இந்த நூற்றாண்டினுடைய ஹிட்லர் மகாராஜாவாக ஆகிவிடலாம் என்று கற்பனை செய்திருக்கலாம். ஆனால் நினைத்ததற்கு நேர் மாறாக உலகம் முழுவதும் இன்றைக்கு ட்ரம்புக்கு எதிராக வரிந்து கட்டி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மக்களுடைய சக்தி என்பது, அதிலும் குறிப்பாக விடுதலை உணர்வு என்பது மீண்டும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் உயர்ந்து எழுந்து நிற்கிறது என்பதை பார்க்கிறோம். அதை உருவகப்படுத்தி தன்னுடைய வார்த்தைகளால் ஆதிராமன் இந்த பாட்டை கட்டி கொண்டு வந்திருக்கிறார். ஆதிராமனுடைய ஒரு அடிப்படையான இயல்பு என்பதே சமகால நாட்டு நடப்புகளை தன்னுடைய நாட்டுப்பாடல் மெட்டில் அதை பாட்டு கட்டி இசையமைத்து நமக்கு தருகின்ற ஒரு அரும்பணியை எப்போதும் செய்யக்கூடிய தோழர். அதிலும் அவருடைய குரல் என்பது அந்த நாட்டுப்புற கலைஞனுடைய குரலாக இருப்பதால் இன்றைக்கு இந்த நிகழ்வில் நம்முடைய ஆதிராமன் இப்படி ஒரு கவிதையை தந்திருப்பது என்பது காலப்பொருத்தமான இடப்பொருத்தமான அருமையான ஒரு பாடலாக இருந்தது. ஆதிராமனுக்கு நம் எல்லோர் சார்பிலும் அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி வெங்கா. வேறு யாராவது தோழர்கள் கருத்து சொல்ல விரும்புகிறீர்களா? தோழர் பேசுறேன்னு நினைக்கிறேன். ஒன்று, நான் 7 மணிக்கு நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் தோழர். ஒரு முக்கியமான இன்னொரு இது தகவலா தெரிவிச்சுக்கிறேன். திடீர்னு தான் அது நினைவுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்க போது. அப்புறம் இன்னொன்னு, இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன சொல்ல தோணுச்சுன்னா, இதுவும் இப்ப இன்றைக்கு நீங்க சரியா சொன்னீங்க, காலை பொறுத்து அங்க ஒரு வெனிசுலாவுக்குள்ள பூந்து என்ன காட்ட ஒரு அட்டூழியங்கள் செய்து கொண்டு ஏற்கனவே பாலஸ்தீனத்துக்கு எதிராக நடந்தது. இன்னும் வரிசையா நிறைய சொல்லலாம். ஏகாதிபத்தியத்துடைய அந்த போர் வெறி என்பது எப்படி உருக்குலைத்து கொண்டிருக்கிறது உலகத்தையேன்னு, அது குறித்து நான் கட்டுரை எழுதுறேன். ஆனா அந்த கட்டுரை செய்யக்கூடிய தாக்கத்தை விட இந்த ஏற்றமும் இறக்குமான உணர்வும் கலந்த இந்த பாட்டு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற சிந்தனை தான் எனக்கு ஏற்படுகிறது. மக்களிடம் வர வேண்டிய அது இன்றைய கால பொருத்தமான பாடல். தோழருக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டு. நன்றி தோழர். பாடலுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு, அதை எடுத்து சொன்னீர்கள். நன்றி தோழர். அடுத்த நிகழ்வாக நாம் தலைமையுரைக்கு செல்லலாம். தமிழ் காலந்தோறும் பதிவும் பார்வையும் என்ற 3வது பகுதியில் சிறப்புரையாக மண்ணுக்குள் மௌன சாட்சிகள் புதையுண்ட நகரங்களின் குரல் என்பதில் தோழர் திராவிடமணி அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். அவர்களுடைய சிறப்புரைக்கு தலைமை தகர தோழர் இதயராஜா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர்கள் பாளையங்கோட்டை
தூய சவேரியார் கல்லூரியின் தமிழ்துறை தலைவராக தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருப்பவர். முனைவர் பட்டத்தில் சித்தர் பாடல்களில் இவரது ஆய்வு சிறப்பு வாய்ந்தது. தமிழர் தத்துவத்தில் பல கட்டுரைகள் எழுதியுள்ளார். பல பயிலரங்கு கருத்தரங்குகள் பல நடத்தியுள்ளார். கல்லூரிக்கு வெளியிலும் மிக சிறப்பு வாய்ந்த பாராட்டுக்குரியவர். சிறந்த ஆராய்ச்சியாளர், கட்டுரையாளர், திறனாய்வாளர், பேச்சாளர், நல்ல படைப்பாளி. அன்னார் அவர்களை தனது தலைமை உரையை நிகழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்துல நல்ல வணக்கத்தையும் என்னுடைய மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜீவா நாவா சிந்தனை பள்ளியினுடைய தொடர் உரையாடல் நம்மளை எல்லாம் தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான செயல்பாட்டை இன்றைய தமிழகத்துல அது செய்து கொண்டிருப்பது நம்ம அனைத்து தோழர்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். வாரத்துல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உண்மையிலேயே அந்த ஒரு ஆர்வம் அல்லது ஒரு பல சமூகம் சார்ந்த விஷயங்கள் மேல் கொண்ட ஒரு பசி இருக்கு அப்படின்னா, எப்படா திங்கக்கிழமை வரும், புதன்கிழமை வரும், வெள்ளிக்கிழமை வரும், அப்படிதான் பார்க்க வேண்டிய ஒரு சூழலை நம்மளுடைய மெய்நிகர் மேடை என்பது இன்னைக்கு அடுத்தடுத்த நிலைக்கு போய்கிட்டு இருப்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நான் நினைத்து பார்க்கிறேன். அதற்கு அடித்தளமா இருக்கக்கூடிய சோழர்கள் அனைவரும், குறிப்பாக கங்கா அண்ணன், ராமச்சந்திரன், அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பல தோழர்கள் தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்து கொண்டிருப்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா எந்த இல்லாமல் எந்த தத்துவத்தையும் இல்லாம தமிழகத்துல பலவித அரசியல் இது ஒரு குறிப்பிட்ட இடைசாதி சார்ந்த அமைப்பா இருந்தா கூட நம்ம அதை வெளிப்படுத்தாம அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான சமூகம் சார்ந்த செயல்பாடுகளை நாம செஞ்சுக்கிட்டு வர்றது என்பது உண்மையிலேயே மறக்க முடியாது. அது இன்னும் இளைஞரிடம் இன்னும் அது போச்சு அப்படின்னா இன்றைக்கு இருக்க சூழல்ல ஒரு பெரிய ஒரு மாற்றத்துல நாம ஒரு சிறு புள்ளியாவது மாற்ற வைக்க வேண்டிய ஒரு கருவியாக இது அமையும் அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கிறேன். நண்பர்களே, இன்றைய சொற்பொழிவாளர், ஆய்வாளர், எழுத்தாளர், இணை பேராசிரியர் திராவிடமணி அவர்கள் அற்புதமான உரைகளை நமக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக தமிழ் காலந்தோறும் பதிவும் பார்வையும் என்ற முதன்மை பொருண்மையில இன்னைக்கு 3வது துணைமை பொருண்மையாக மண்ணுக்குள் மௌன சாட்சிகள், புதையுண்ட நகரங்களின் குரல்கள் என்ற தலைப்புல நம்மிடம் ஒரு உரையாற்ற இருக்கின்றார். இந்த அவருடைய தொடர்ச்சியான ஏற்கனவே 2 உரைகளுமே மிக அற்புதமான ஒரு உரை. அதனுடைய தொடக்கத்திலேயே தலைவர் என்ற முறையில தமிழ் சமூகத்துல காலந்தோறும் எப்படியெல்லாம் சிந்தனை மாற்றங்கள் ஏற்படுகின்றது, அந்த மாற்றத்தின் விளைவான அந்த விளைச்சல்ல அந்த இலக்கிய பாடுபொருள்ல எப்படியெல்லாம் மாற்றங்கள் வந்திருக்கின்றன, அந்த மாற்றத்திற்கு சப்போர்ட்டிவ் துணைமை ஆதாரங்களாக எப்படியெல்லாம் செப்பேடுகள்ல இருந்து புதையுண்ட நகரங்கள் வரைக்கும் காசுகள், இப்படி தொல்லியல் சார்ந்த விஷயங்கள், பல விஷயங்களை அவங்க நம்மகிட்ட உரையாடி கொண்டு வருகின்றார்கள். நண்பர்களே, நான் இந்த தலைப்பை ஒட்டி நான் அப்படியே ரைட்டா ஒரு என்சைக்ளோபீடியாவை அப்படியே புரட்டி பார்த்தேன். இந்தியாவை பொறுத்தவரை யுனெஸ்கோவினுடைய ஆதரவுல அல்ல மானியம் பெற்ற அல்லது அவர்களுடைய சான்றிதழ் பெற்ற பழமையான மரபு சார்ந்த தொல்லியல் இடங்கள் இருக்கின்றதா என்று பார்த்தோமானால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவாக இருக்கின்றது. மாமல்லபுரத்தை மட்டும் அவர்கள் குறிச்சிருக்காங்க. ஆனா பெரும்பான்மையான அந்த யுனெஸ்கோவினுடைய அந்த அடையாளங்கள் ஒரு அங்கீகாரம் என்பது வட இந்தியாவில் தான் மிக அதிகமாக இருக்கின்றது. கர்நாடகாவில் ஹம்பியை கொடுத்திருக்கான். இப்ப தமிழ்நாட்டுல நம்மள்ட்ட மிக உயர்ந்த அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருந்தும் அது ஒரு உலக அது இன்றைக்கும் அது சரியான வெளிச்சத்துக்கு வராம இருக்கு அப்படின்னா அதற்கு ஒரு விதத்துல வைத்தியம் தான், வைத்தியத்தின் அடிப்படையில் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி நிலைப்பாடுல இந்த மாதிரி தலைப்புல
நம்முடைய பேராசிரியர் அவர்கள் உரையாற்றுவது என்பது பெரிய சிறப்புகளை வந்து உருவாக்கும். பொதுவாக ஒரு ஒரு இனத்தினுடைய ஒரு நாகரிகத்தை, ஒரு பழமையை, அல்லது அவர்களுடைய நம்முடைய முன்னோர்களுடைய அந்த மரபு சார்ந்த விஷயங்களை நாம் வெறும் இலக்கியத்தை மட்டும் வைத்து நாம வந்து முடிவுக்கு வர முடியாது. இந்த பழமையான நாகரிகம், தமிழர்களுடைய நாகரிகம் அல்லது கிரேக்க நாகரிகம் அப்படின்னா, கிரேக்கருடைய அந்த நாகரிகத்தினுடைய தொடக்க நிலை எப்படி இருந்தது, அந்த தத்துவ உரையாடல் எப்படி இருந்தன, அங்களுடைய கட்டிட அமைப்புகள் எப்படி இருந்தன, தொல்லியல் எப்படி இருந்தன என்பதெல்லாம் இணைந்து வருகின்ற போதுதான் அந்த மரபு சார்ந்த விஷயங்கள், அந்த பண்பாடு சார்ந்த விஷயங்கள், இதையெல்லாம் தாங்கி இருக்கக்கூடிய அந்த மொழியை பேசக்கூடிய மக்கள் ஒரு உயர்ந்த மரபிற்குரியவர்கள் என்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். தமிழுக்கும் அத்தனையும் இருக்கு. அதன் அடிப்படையில இங்க நம்முடைய பேராசிரியர் அவர்கள் இந்த தலைப்புல நமக்கு இப்பொழுது உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். பொதுவா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் புதையுண்ட நகரங்கள் அப்படின்னு நம்ம வந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, கடலால் புதையுண்ட நகரங்கள் அப்படின்னு நான் ஒன்று யோசித்து பார்க்கலாம். சிலப்பதிகாரத்துல படம் பிடித்து காட்டக்கூடிய அந்த காவிரி புகும் பட்டினம் இன்னைக்கு பூம்புகார்னு அப்படி ஒரு எச்சம் மட்டும் இருக்கு. அது புதையுண்ட அந்த இடங்கள் கடல் கோளால் அழிக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு கருதுகோளும் இருக்கு. அறிவியல் அடிப்படையிலும் சில எச்சங்களை நாம கண்டுகிட்டு இருக்கோம். அதே மாதிரி கொற்கையும் நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி புராதன நகரங்கள் புதையுண்ட இடம், உதாரணமாக கீழடியை சொல்றோம், ஆதிச்ச நல்லூர்கள் போன்ற எச்சங்கள், கொடுமணல், கொற்கை, சிவகலை, மயிலாடு பாறை, கங்கை கொண்ட சோழபுரம், அத்திரப்பாக்கம், குடியம், வெம்பக்கோட்டை, இப்படி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்ப இந்த அகல் ஆய்வுகள் நமக்கு நடந்து கொண்டே இருந்தாலும் எல்லாமே நம்முடைய தமிழக அரசு தான் முதன்மையான இடத்தை வகித்துக் கொண்டிருக்கின்றது. அதையும் ஆட்சி மாறினால் இதை பற்றிய சிந்தனைகளும் அடுத்த ஆட்சியாளர்கிட்ட இல்லாம போயிடலாம். மைய ஒரு அங்கீகாரம் அல்லது நிதியம் என்பது நமக்கு வந்து ரொம்ப குறைவு. இருந்தாலும் இந்த இடங்கள் எல்லாம் நம்முடைய பாரம்பரியமான பண்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இப்ப இதெல்லாம் வைத்த பிறகு இதன் அடிப்படையில் நம்முடைய மொழி ஒரு செவியல் மொழி, ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ், அல்லது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய நாகரிகம் தலை சிறந்த நாகரிகமா இருந்தது என்பதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னா, தமிழை தாண்டி இந்த தமிழ் நகரங்கள், புதையுண்ட நகரங்கள், கடலால் மூழ்கடிக்கப்பட்ட நகரங்களை தாண்டி இதெல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய ஆதாரங்கள் அல்லது சான்றுகள், சான்றாதாரங்கள் என்று சொல்லலாம். வெளி ஆதாரங்கள் நமக்கு என்ன இருக்கு? இப்ப உதாரணமா நம்மை சுற்றிக்கூடிய திராவிட பகுதியில் என்று சொல்லக்கூடிய ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஒரிசா இருக்கு. அங்கேயும் அகழ்வாராய்ச்சிகளை நம்முடைய தமிழக அரசு நடத்துறது மாதிரி அங்க அந்த அளவுக்கு அகழ்வாராய்ச்சி நடத்தப்படவில்லை. ஏதோ அவங்க வந்து நம்மளோட ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் நிலவுவதை நான் வாசிக்கின்ற போது தெரிந்து கொண்டேன். உதாரணமா ஒரிசாவுல வந்து ஒரு இடத்தை சொல்றாங்க, பாலூர் என்ற ஒரு நகரம். அது வந்து கிழக்கு கடற்கரை சாலையினுடைய வழியாக இருக்கு. அந்த பாலூர் வந்து அந்த மிக முக்கியமான ஒரு தொல்லியலுக்குரிய இடமாக கருதப்படுகின்றது. மத்திய அரசு வந்து அந்த ஆய்வை நிகழ்த்துவதாக சொல்லப்படுகின்றது. அதை பற்றி நம்மளுடைய தமிழ் ஆய்வாளர்கள் சொல்லும் போது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்முடைய கீழடியோ ஆதிச்ச நல்லூரோ அல்லது பல்வேறு இடங்கள்லயோ கண்டெடுக்கப்பட்ட இந்த பொருள்கள் அல்லது அந்த கார்பன் ரேட்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் காலத்தால் வயதால் கணிக்கக்கூடியதெல்லாம் இந்த தமிழர்களுடைய எச்சம் வானிலத்தின் ரீதியாக கிழக்கு கடற்கரை சாலையாக அல்லது மேற்கு கடற்கரை சாலை வழியாக அங்க இருக்கக்கூடிய தொல்லியல் இடங்களை ஆய்ந்து பார்க்கின்ற போதுதான் ஒரு முழுமையான ஒரு முடிவுக்கு நாம வந்து வர முடியும். அதுதான் அறிவியல். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த இரும்பை பற்றி பேசும்போது கூட நம்ம வந்து இரும்பை இரும்புக்கான மூலாதாரங்கள் கிடைச்சிருக்கலாம். ஆனா இரும்புக்கான முழுவதுமான ஒரு பெரிய உருக்காலை தமிழ்நாட்டுல இருந்திருக்கிறதா என்பதற்கான ஒரு மெயினான ஆதாரங்கள் வந்து இதுவரைக்கும் வரவில்லை என்றுதான் நம்மளுடைய முன்னாடி நிகழ்த்திய உரையாடல்கள்ல நம்ம வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்க சில அந்த எச்சங்கள் இருக்கு. அந்த இரும்பு உலை உருக்கக்கூடிய பெரிய அந்த இரும்பு சார்ந்த விஷயங்கள் இருக்குதா என்று அந்த நமக்கு வந்து முழுமையா கிடைக்கிறது. அப்ப நம்மளுடைய ஒரு பண்பாட்டையும் ஒரு
நாகரிகத்தையும் நம்முடைய பழமையான அந்த பொருள்கள் அல்லது நகரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள் நமக்கு தெரிவிக்கக்கூடிய இந்த சூழல்ல இதனோடு இணைந்து பேசக்கூடிய அந்த நகரங்களையும் அது சார்ந்த விஷயங்களையும் நாம் தொடர்புபடுத்தி பார்க்கும் போதுதான் நமக்கு முழுமையான உண்மைகள் நமக்கு வெளிப்படும். உதாரணமாக நான் எப்படி ஒடிசாவை சொன்னேனோ அது மாதிரி இந்த கேரளாவுல மிக முக்கியமாக நம்ம இந்த முசிறியை சொல்லுவாங்க. முசிறி அது சேரர்களுடைய துறைமுகம் என்று நம்ம பார்க்கலாம். அந்த முசிறியை பற்றி நான் தேடும் போது எர்ணாகுளத்துக்கு அருகில தான் அது இருப்பதாக ஒரு குறிப்பு நான் பார்த்தேன். அந்த இடத்துல அந்த கேரள அரசு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆய்வு நிகழ்த்தும் போது அங்க கண்டெடுக்கப்பட்ட அந்த மண்கலைய ஓடுகள்ல தமிழ் எழுத்துக்களுடைய தொல் பிராமியினுடைய எழுத்துக்கள் அங்க தென்படுது. அப்ப நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு திராவிடம் என்ற ஒரு கட்டமைப்பை அல்லது நம்முடைய தமிழனுடைய ஆதி தமிழை அல்லது தொல் தமிழனுடைய அந்த எச்சத்தை கண்டுணர்வது என்பது தமிழகத்தை மட்டும் வச்சு நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழல்ல இருக்கோம். ஏன்னா நாம பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பகுதிகளும் ஒரு விதத்துல நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு மரபு சார்ந்த இனப்பகுதிகள் தான். அப்ப கேரளாவுல சேரநாடு நிலைக்கூடிய முசிறியிலையும் அந்த இடம் புதைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாக சொல்றாங்க. அது மாதிரி காந்தலூர் சோழ படையெடுப்பை பற்றி பேசக்கூடிய ஒரு இடம். இன்னைக்கு காந்தலூர் போகும்போது அந்த எச்சமே இல்லை என்று சொல்றாங்க. ஆனா அது வரலாற்றுல அல்லது நம்முடைய இலக்கியங்கள்ல மிக முக்கியமான ஒரு போருக்குரிய ஒரு களப்போருக்கார சோழனுக்கும் சேரன் நிகழ்ந்த ஒரு போரா பற்றி பேசுது. அதே மாதிரி ஆந்திராவுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேங்கை என்ற ஒரு இடம் சோழர்களோடு மன உறவு கொண்டதாகவே காட்டக்கூடிய ஒரு ஆதாரத்தை இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றன. ஒரு திருமண உறவே நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ராஜராஜ சோழனுடைய அந்த வாரிசுகள் அந்த பகுதியை சார்ந்த பெண்ணை எடுத்து திருமணம் செய்து கொண்டதாக நம்ம பார்க்கிறோம். அது அந்த திரைப்படத்துல கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மளுடைய அந்த சங்க காலத்தை அல்லது பழந்தமிழர்களுடைய அந்த வாழ்வியலை நாகரிகத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த தொன்மையான இடங்களை கண்டுணர்வதற்கு அகழ்வாராய்ச்சிகள் தேவைப்படுகின்றன. அந்த அகழ்வாராய்ச்சியில கண்டெடுக்கப்பட்ட பொருள்கள் நமக்கு சில உண்மைகளை பிரதிபலிக்கிறது. இந்த உண்மையை கிழக்கு கடற்கரை சாலையிலையும் மேற்கு கடற்கரை சாலையிலையும் எடுக்கக்கூடிய பொருள்களோடு நமக்கு ஒப்பிட்டு வருகின்ற போது ஒரு உண்மை வெளிச்சமாகும். பாலகிருஷ்ணன் சார் பேசும்போது அந்த நூல் அதை குறிப்பிடுறார். அது நமக்கு அந்த பக்கமெல்லாம் ஆய்வு நிகழ்த்தணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளோட ஒட்டி போகும். அப்ப இந்த அகழ்வாராய்ச்சியை பற்றி அல்லது மூழ்கடிக்கப்பட்ட இடங்கள் அல்லது மண்ணில் புதையுண்ட நகரங்களை பற்றி நம்முடைய தலைவர் எந்த அளவிற்கு நமக்கு தெரியாத விஷயங்களை நமக்கு சொல்ல இருக்கின்றார் என்ற ஒரு ஆவல் என்று இருக்கு. ஆகவே இந்த முக்கியமான ஒரு தலைப்பு உங்களுடைய மண்ணுக்குள் மௌன சாட்சிகள் புதையுண்ட நகரங்களின் குரல்கள் வழியாக தமிழருடைய பாரம்பரியமான அந்த பண்பாட்டினுடைய எச்சங்கள் நமக்கு வெளிக்காட்ட இருக்கிறார்கள். ஆகவே முறைப்படியாக இந்த விஷயத்தை விரிவாகவும் அழகாகவும் நமக்கெல்லாம் தெரியாத விஷயத்தை முன்னெடுக்கக்கூடிய பேராசிரியராக வந்திருக்கிறார். முறைப்படி அவர் இந்த தலைப்பின் கீழ் பேசுவார் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். மிக அருமையாக கீழடியினுடைய இதுவும் ஆய்ச்சநல்லூருடைய உதாரணங்களும் கிரேக்கத்தில் உள்ள உதாரணங்களையும் எடுத்து கூறி தமிழர் பண்பாடு எப்படி சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது என்பதை மிக தெளிவாக எடுத்து இன்றைய உரையை ஒரு நல்ல ஒரு தொடக்க உரையாக அமைத்து தந்தீர்கள். நன்றி தொடர். அடுத்தபடியாக நாம் சிறப்புரைக்கு செல்லலாம். தஞ்சாவூர் குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கலைக்கல்லூரியின் தமிழ் பேராசிரியராக செயல்பட்டு கொண்டிருக்கும் போ. திராவிடமணி அவர்கள் இன்றைய சிறப்புரையை தர இருக்கிறார்கள். அவர் பல்வேறு நூல்களுக்கு சொந்தக்காரர். குறிப்பாக வெயிலுதிர் காலம், கௌதமக்காக காத்திருக்கிறேன், சொல் என்னும் சொல் நூல்களுக்கு சொந்தக்காரர். மேலும் நல்ல ஒரு கவிஞர், ஆராய்ச்சியாளர், கட்டுரையாளர், பேச்சாளர்,
பன்முக ஆளுமை கொண்டவர் அன்னார் அவர்களை இன்றைய நிகழ்விற்கு சிறப்புரையாற்றி தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஜீவநவா சிந்தனை பள்ளியின் சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளி, பேராசிரியர் நாவா ஆராய்ச்சி பள்ளி, இந்த 3 அமைப்புகளும் இணைந்து நடத்தக்கூடிய 441வது மெய்நிகர் மேடையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்வுல நல்ல ஒரு பாடலை தந்த ஆதிராமன் தோழருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழலுக்கு ஏற்ற வகையில ஏதோ பாடல் அப்படின்னா ஏதோ ஒரு பாடலை தராம இன்றைய சூழலுக்கு எது பொருத்தமாக இருக்குமோ அத்தகைய பாடலை தேர்வு செஞ்சு வந்து பாடினாங்க. அவங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த நிகழ்வுல வந்துட்டு இந்த நிகழ்வினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய தோழர் கங்கா அவர்களுக்கும் ராமச்சந்திரன் தோழர் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய சைமன் தோழர் அவர்களுக்கும் சார்ஜ் தோழர் அவர்களுக்கும் அந்த நிகழ்வினுடைய தலைமை உரை வழங்கியிருக்கக்கூடிய பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் இதயராஜா தோழர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுல மேலும் முத்தையா தோழர் கலந்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு கனடாவில வின்ஸ்டர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் கவிஞர் சேரன் அவர்களும் கலந்துட்டு இருக்காங்க. இன்னும் பல தோழர்கள் இங்க வந்து கலந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவர் குறிப்பிட்டது போல வந்துட்டு தலைமை உரையில அவங்க கூறினாங்க, ஏராளமான தரவுகளை வந்து இங்க குறிப்பிட்டாங்க. அந்த தொல்பொருள் அகழாய்வு பற்றி ஏராளமான தகவல்களை குறிப்பிட்டாங்க. பொதுவா வரலாறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது உணர்வுகளின் அடிப்படையில எழுதக்கூடாது, உண்மைகளின் அடிப்படையில தான் எழுதப்பட வேண்டும் அப்படின்னு என்று சொல்லி குறிப்பிடுவார்கள். அந்த வகையில நமக்கு இலக்கியங்கள் வந்து போதுமான சான்றுகளாக நம்மளுடைய வரலாறு எழுதுவதற்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. நமக்கு அதுக்கான சான்றாக விளங்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகழாய்வின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகளை தான் நம்ம வந்து முக்கியமான ஒரு சான்றாக இன்னைக்கு உலகளாவிய வாழக்கூடிய ஆய்வாளர்கள் அத்தனை பேருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தரவாக இன்னைக்கு அகழாய்வுல கிடைக்கக்கூடிய தரவுகளை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்தை வந்து நம்ம 4 இங்க வகைப்படுத்திருக்கேன். ஆனா ஒருத்தங்க ஒரு மாதிரி வகைப்படுத்துறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நானு பழைய கற்காலம், சிறிய கற்காலம், புதிய கற்காலம், பேழைகள் காலம், அதாவது உலோக காலம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வகைப்படுத்திருக்கிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தலைவர் சொன்ன சில கருத்துக்கள்ல நான் என்னுடைய கருத்தையும் நான் இங்க முன்வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது நிறைய புவியியல் அமைப்புல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறத நாம பார்க்க முடிகிறது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப சமீபத்துல நான் வந்து தொலைக்காட்சியில பார்த்தேன். நமக்கு வந்து தூத்துக்குடி அருகாமையில பனையூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வந்துட்டு ஏற்கனவே அந்த பகுதியில, அதாவது கடலில் இருந்து இப்ப 4 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிறதா சொல்றாங்க. அந்த ஊர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது கடலுக்கு அடியில் இருந்ததற்கான சுவடுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் அதுல குறிப்பிட்டாங்க. அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய கொர்க்கை ஒரு காலத்துல ரொம்ப பாண்டியர்களுடைய தலைநகரமாக முத்துக்கு சிறப்பு பெற்ற ஒரு கொர்க்கை விளங்கிய அந்த துறைமுகப்பட்டினம் வந்து இன்னைக்கு வந்துட்டு கடலுக்கு தூரத்துல இருக்கிறதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுறதை நாம பாக்குறோம். அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரியலூர் பகுதியில ஜப்பானை சேர்ந்த மாணவர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய இது அருங்காட்சியகத்தை எல்லாம் போய் பார்த்துட்டு வராங்க. அதெல்லாம் போய் அந்த பகுதியை ஆய்வு செய்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். ஏன்னா அரியலூர் பகுதி கூட பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல கடலுக்கு அடியில இருந்தது அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த புவியியல்ல வந்து நிறைய மாற்றங்கள் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மாதிரி புவியியல் அமைப்பு இல்லை அப்படிங்கறத நம்மளால வந்து
உறுதியாக நம்மளால சொல்ல முடியும். ஏன்னு சொன்னா இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சான்றுகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. அரியலூர் பகுதியெல்லாம் கடலுக்கு அடியில இருந்துதா, திருச்சியில கூட பாத்தீங்கன்னா கடல் ஆமைகளினுடைய ஓடெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தரவுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அப்ப இதெல்லாம் எந்த காலகட்டத்துல நடந்திருக்கும், அப்ப இதெல்லாம் நிலப்பகுதியாக எப்ப மாறி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வியப்பா இருக்குது. அப்ப அந்த வியப்போட நம்ம பார்க்கும் பொழுது நிறைய இன்னும் விஷயங்களை எல்லாம் பார்க்க வேண்டியது. இதை பத்தி எல்லாம் நமக்கு தலைவர் பேசும்போது சொன்னாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்க தமிழகம் மட்டுமல்லாத அவங்க சொன்ன மாதிரி பல ஆய்வாளர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே நிறைய நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிறதே பாத்தீங்கன்னா ரொம்ப வியப்பான ஒரு தரவுகள் தான் நிறைய கிடைச்சிருக்கு. ஆனா நமக்கு கடற்கரை சார்ந்த பகுதிகளிலும் சரி, நிலப்பகுதிகளிலும் சரி, சரியான முறையில அந்த தொல்லியல் ஆய்வு நடக்கல அப்படிங்கிறத பல ஆய்வாளர்கள் இங்க பதிவு பண்ணியிருக்கிறத பார்க்க முடிகிறது. தலைவர் அதையும் கோடிட்டு காமிச்சாங்க. அது உண்மைதான், 100க்கு 100 உண்மை அப்படின்னு சொல்லலாம். அதே போல பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு தமிழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய கேரளா, இது ஆந்திரா, கர்நாடகா, அந்த 3 பகுதியை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கேரளாவில ஒரு நிகழ்வை நான் பார்த்தேன். அதாவது நான் அந்த சுவடிகள் தொடர்பாக ஒரு புத்தாக்க பயிற்சிக்கு நாங்க போயிருந்த பொழுது அங்க இருக்கக்கூடிய நூலகத்தை போய் பார்த்தோம். அப்ப அந்த நூலகத்தை பார்க்கும் பொழுது அங்க நிறைய தமிழ் சுவடிகள் இருக்கு. ஆனா அதை யாருமே என்ன பண்றதுல ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய சுவடிகள் அது அங்க இருக்கா, ஆனா நாம தேடக்கூடிய நிறைய சுவடிகள் அங்க இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது ஆய்வுக்கு உட்படுத்துறாங்களா என்னங்கிறத பத்தி தெரியல. ஆனா அந்த கேரளாவுல ஒரு மெத்தனமான போக்கு ஆய்வுல அகலாய்வுல மெத்தனமான போக்கு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறத அன்னைக்கு பேசும் பொழுது எனக்கு கிடைச்ச ஒரு முடிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பின்னோக்கி அகலாய்வு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கிபி 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு உள்ள 12, 10, 8 அப்படின்னு பின்னோக்கி போனாங்கன்னா அங்கு கிடைக்கக்கூடியது எல்லாம் தமிழ் சார்ந்த தரவுகளாக தான் இருக்கும். அப்ப உங்களுக்கு அது அந்த மலையாள மொழி தோன்றுவதற்கு முன்பு அது பாத்தீங்க அப்படின்னா அது கிடைக்கக்கூடிய தரவுகள் எல்லாமே அது தமிழ் சார்ந்த தரவுகளாக தான் இருக்கும். அப்படிங்கறதுனாலதான் அந்த மெத்தன போக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க குறிப்பிட்டாங்க. அந்த செய்தி எனக்கு கிடைச்சது. ஆக அப்படியான போக்கு அங்க இருக்குது அப்படின்னாலும் கூட தமிழகத்தை பொறுத்த மட்டும் இங்கேயும் ஒரு மெத்தனமான போக்கு நிலவுகிறது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு வருந்தத்தக்க செய்தியாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் அந்த இதுக்கு வரேன். என்னுடைய பகுதிக்கு வர இன்னும் ஒரே ஒரு செய்தி. இரும்பு உருக்காலை தமிழ் பகுதி, அதாவது தமிழ் நிலத்துல இருந்துதா அப்படிங்கிறது ஐயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் குறிப்பிட்டாங்க. ஆனா கொடுமணல்ங்கிற பகுதியில இருந்ததற்கான ஒரு சான்று, நல்ல தரமான ஒரு சான்று நமக்கு கிடைச்சிருக்கு. அது ஆனா அந்த அடுத்த பகுதியில தான் நான் அதை பத்தி பேசுவதாக இருக்கிறேன். அப்போது அதை பத்தி விளக்கமாக பேசலாம் என்று இருக்கின்றேன். இப்ப இந்த பகுதியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பழைய கற்காலம், சிறிய கற்காலம், புதிய கற்காலம், இந்த 3 காலங்களினுடைய பகுதியை பத்தி மட்டும் நாம இப்ப நான் இதுல என்ன தரவுகளை திரட்டினோ அந்த தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் திரட்டி இருக்கக்கூடிய தகவல்களை தாண்டி இங்க இருக்கக்கூடிய பேரர் மிகப்பெரிய ஆய்வாளர்கள்லாம் இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கூட அதை நான் அடுத்த நிகழ்வுல நான் சேர்த்து உங்களோட நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிறதையும் சொல்றேன். இது சார்ந்து மேலும் தகவல்கள் தேவைப்பட்டதுன்னா அடுத்த நிகழ்வுல நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த உறுதியோட நான் இன்னைக்கு இந்த நிகழ்வுக்கு வரப்போறேன். பழைய கற்காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது எதை பழைய கற்காலம் அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த விலங்குகளை அடித்து கொள்ளவும், தசைகளை கீறி பிளக்கவும், கிழங்குகளை தோண்டி எடுக்கவும் அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய கற்களை பயன்படுத்திய காலத்தை தான் நாம என்ன சொல்றோம், பழைய கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார். இப்ப தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னா இயல்பாகவே இந்த பகுதி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா மலையும் மலை சார்ந்த பகுதிகளும், அப்புறம் நீர்வரத்து நிறைய உடைய ஆறுகள், அருவிகள், அப்புறம் காடுகள், அடர்ந்த காடுகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு புவியியல் அமைப்பு இந்த தமிழகத்துல இருந்திருக்கு. அந்த பகுதிங்கிறது பாத்தீங்கன்னா மக்கள் வாழ்வதற்கான, அதாவது இந்த காலம்ல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மலைகளும் மலை முகடுகளும் பள்ளத்தாக்குகளும் காடும் நீராதாரமும் நிரம்பி இருந்ததுனால மக்கள் வாழ்வதற்கான ஒரு சூழலை உடைய ஒரு பகுதியாக இது இருந்துச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். அதனால பழைய கற்கால மனிதர்கள் இந்த பகுதியில பரவலாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பரவலாக வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதையும் நாம பாக்குறோம். இப்ப ஆய்வாளர்கள் சுட்டக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தமிழகத்துல வடக்குல இந்த
சென்னைக்கு அருகில குசஸ்தலை படுகைன்னு ஆறுன்னு சொல்லுவோம். அந்த ஆற்று படுகை ஓரத்துல அத்திரப்பாக்கம்னு சொல்லுவோம். இந்த அத்திரப்பாக்கம் பகுதி. அடுத்து திருவள்ளூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பொன்னேரி. அடுத்து வந்து சென்னைக்கு அருகிலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பல்லவாரம், வடமதுரை, வடார்காடு பகுதிகள்லையும், அப்புறம் திருச்சி, தஞ்சை, மதுரை, தேனி, இந்த பகுதிகள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலையும் சரி. ஆக இந்த பகுதிகளில எல்லாம் பரவலாக பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அந்த சுவடுகளும் அவங்க பயன்படுத்திய கருவிகளும் பரவலாக கிடைக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இந்த பழைய கற்கால மனிதர்கள் என்ன மாதிரி வாழ்வியல வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கற்கால முதல் மாந்தர் வந்து பாத்தீங்கன்னா ஆடை அணியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வேட்டையாடுவதை மட்டுமே தொழிலாக கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய கூர்மையான கற்களை வந்து வேட்டையாடுவதற்கும், வேட்டையாடிய விலங்குகளை வந்து தசைகளை கிழிப்பதற்கும் பயன்படுத்தினார்கள். அதை வெட்டுக்கருவியாகவும் இந்த கற்களை பயன்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கணும். இவங்க வந்து இந்த எலி, மாடு, பன்றி அப்படின்னு விலங்குகளையும், அப்புறம் கிழங்குகளையும், காய்கனிகள் கிடைக்கக்கூடியதெல்லாம் உண்டு வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து வந்து காட்டு நாய்களை எல்லாம் பழக்கி அதை வந்து வேட்டையாடக்கூடிய அளவுக்கு தன்னுடைய துணைவனாக வைத்துக் கொண்டார்கள் அப்படிங்கிறதையும் பாக்குறோம். ஆக இப்படியாக அந்த அவங்களுடைய வாழ்வியல் முறை, பழைய கற்கால மனிதர்களுடைய வாழ்வியல் முறை இருந்தது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இப்ப தென்னிந்தியாவுல வந்து பொதுவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து பரவலாக இந்த கருவி கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா இது யாரு ஆய்வு செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தென்னிந்தியாவிலே முதலில் பழைய கற்கால கருவிகள் கிடைக்கக்கூடிய இடமாக எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது சென்னைக்கு அருகில குசஸ்தலை ஆற்று படுகையில இருக்கக்கூடிய இந்த அத்திரம்பாக்கம் அப்படிங்கிற அந்த பகுதியில தான் முதல்ல இந்த பழைய கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய அந்த வாழ்விடமும் அந்த கற்கருவிகளும் கிடைக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். இதை யாரு ஆய்வு செஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா, 1863 ஆண்டுல ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படிங்கிறவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இவரை வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அதாவது அகழ்வாய்வினுடைய அதாவது தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து சொல்றாங்க அப்படின்னு, அதாவது தொல்லியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்தியாவுடைய தொல்லியல் ஆய்வினுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவரை நாம வந்து அழைக்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பார்க்கணும். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அத்திரம்பாக்கத்துல இந்த பகுதியில வந்து நமக்கு பழைய கற்கால மனிதர்கள் வந்து கண்டுபிடிச்ச கருவிகள் கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்குன்னா, கற்கோடாரி, இந்த வெட்டும் கருவி, சுரண்டக்கூடிய கருவி, இதெல்லாம் அந்த பகுதியில கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம பக்கத்திலேயே வந்து குடியம் அப்படிங்கிற அந்த பகுதியிலையும் இந்த பழைய கற்கால மனிதர்களுடைய அந்த வந்து கருவிகள் எல்லாம் கிடைச்சது அப்படிங்கிறத பாக்குறோம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த அத்திரம்பாக்கத்துல வந்து அத்திரம்பாக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பழைய கற்கால மனிதர்கள், அப்புறம் இடைப்பட்ட கற்கால மனிதர்கள், அப்புறம் அதுக்கு பின்னாடி வாழ்ந்த மனிதர்கள்னு சொல்லிட்டு 3 அடுக்கு நிலையில அங்க வந்து தொல்பொருள்கள் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்க வந்துட்டு கீழை பழைய கற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கற்கருவிகளினுடைய காலம் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கீழே பழைய கற்காலம்னு சொல்லும் போது 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு ஆண்டுகளில் இருந்து 3,50,000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட கருவிகளை தான் அப்படி சொல்றாங்க. அந்த கருவிகள் வந்து உங்களுக்கு வந்துட்டு குடியத்திலையும் கிடைச்சிருக்கு, அத்திரப்பாக்கத்திலையும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து நடு பழைய கற்காலம்னு சொல்லும் போது 3,50,000 ஆண்டுகளில் இருந்து 40,000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட பகுதியை தான் இந்த வகையில பிரிக்கிறாங்க. இந்த பகுதியை சேர்ந்த கற்கருவிகளும் அந்த அத்திரப்பாக்கத்துல கிடைச்சிருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்க, அடுத்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 40,000 10,000 வரை உள்ள காலகட்டத்தை மேல் பழைய கற்காலம்னு பிரிக்கிறாங்க. இந்த பகுதியில உள்ளதும் நமக்கு பரவலா தமிழகம் முழுவதுமே கிடைக்கிறத நாம பாக்குறோம். இந்த 3050 40,000 வரும் பொழுது இந்த அத்திரப்பாக்கத்துல மட்டும் அல்லாது, குடியும் அத்திரப்பாக்கத்துல மட்டும் அல்லாது
முக்கியமா நம்ம குறிப்பிடணும் அப்படின்னா எங்க அப்படின்னு சொன்னா இந்த தேரி காடுன்னு சொல்றோம் இல்லையா, திருநெல்வேலி மாவட்டத்துல தேரியில சிவப்பு மண் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியிலையும் இந்த கருவிகள், இந்த காலகட்டத்தை சேர்ந்த கருவிகள் பரவலாக கிடைக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். தொடக்கத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ராபர்ட் ப்ரூஸ்போர்ட் அவர் தான் வந்து ஆய்வு செஞ்சாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அங்கேயே அதே இடத்துல யார் அந்த ஆய்வை செய்யறாங்க அப்படின்னா சாந்தி பாப்பு அப்படிங்கிறவங்க வந்து சர்மா பாரம்பரிய கல்வி மையம் அப்படிங்கிற மையத்தில இருந்து அவங்க என்ன செய்யறாங்க, அதே இடத்தை திரும்ப ஆய்வு பண்ணியிருக்காங்க. 2011 வந்து இவங்க ஆய்வு செய்து ஒரு செய்தியை இவங்க வெளியிட்டு இருக்காங்க. இதுல வந்து நமக்கு வந்துட்டு அவங்க கிடைச்சிருக்கக்கூடிய கருவிகளை வந்துட்டு இந்த கார்பன் டேட்டிங் முறையில அவங்க ஆய்வு செஞ்ச பொழுது இவங்களுக்கு கிடைச்ச கருவி வந்து பாத்தீங்கன்னா 1.07 மில்லியன் ஆண்டுகளுக்கு, அதாவது 10,70,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வுல அத சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நாம இங்க பாக்குறோம். அப்ப அந்த வகையில பார்க்கும்போது அந்த ஃபுல்லா அந்த இடத்துல வந்து கிடைக்கக்கூடியது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 காலகட்டத்தையும், அதாவது தொடர்ந்து மனிதர்கள் அந்த இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையை சார்ந்து இருக்கக்கூடிய அத்திரப்பாக்கம் பகுதியில ஒரு மனிதர்கள் ஒரு இடத்துல வாழ்வாங்க, அந்த இடத்த விட்டு வாழ்வதற்கான சூழல் இல்லை அப்படின்னா அந்த இடத்த கடந்து வேற ஒரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போவாங்க. இப்ப நமக்கு சிலப்பதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புலம்பெயரணும்னு நினைக்காத மக்கள் வாழக்கூடிய பகுதின்னு ஒரு செய்தி அதுல குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படின்னா எந்த காலத்திலுமே மக்கள் வாழ்வதற்கான ஒரு சூழல் அந்த பகுதியில இருந்துன்னா அந்த இடத்த விட்டு மக்கள் வந்து வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அப்படியான ஒரு பகுதியாக அந்த பகுதி வந்துட்டு அவங்க வாழ்வதற்கு எல்லா சூழல்களையும் உடைய ஒரு பகுதியாக அது விளங்கி இருக்கு அப்படிங்கிறதான் நாம அதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஒரே இடத்திலே பல அடுக்குகள்ல பல காலகட்டத்துல வாழ்ந்த மக்களுடைய தொல்பொருள்கள் அந்த பகுதியில கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் வாழ்ந்திருக்கணும் அப்படிங்கறது நமக்கு தெரியுது. ஆனா இது சார்ந்த அதை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாம் ஆய்வு நடத்துவதற்கான ஒண்ணு அந்த கால மாற்றத்துல அது அழிந்து போயிருக்கணும், அல்லது நம்ம முறையாக அந்த பகுதியில இன்னமும் ஆய்வை தொடராம இருக்கணும். அதனாலதான் நம்ம இன்னமும் கூட என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா பழைய கற்காலம் அப்படின்னு சொன்னாலே நாம வந்துட்டு அத்திரப்பாக்கம், இது குடியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்த மட்டுமே சொல்லக்கூடிய அந்த நிலை இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். இதுல இன்னொரு செய்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி உலக அளவுல பாத்தீங்க அப்படின்னா ஜான் மார்சல் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்திருக்கிறாரோ அதே போலதான் பாத்தீங்கன்னா இங்க ராபர்ட் ப்ரூஸ்போர்ட்டும் நமக்கு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா இப்ப வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த திரைப்பக்கத்துல கிடைச்சிருக்கக்கூடிய அந்த தரவுகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள்ல குறிப்பா தென்னாப்பிரிக்காவுல கிடைச்சிருக்கக்கூடிய அந்த தொல்பொருள் அகழ்வாய்வு கார்பன் டேட்டோட ஓரளவு ஒத்து போகக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதனுடைய அளவுக்கு நம்மளுடைய தொன்மையை நாம கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தமிழர்களுடைய அந்த தொன்மையும் பாரம்பரியத்தையும் உலகிற்கு எடுத்து காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு தரவாக இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அவர் இங்க என்னவா இருந்தாருன்னா அவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர், நிலவியல் அறிஞர். அவர் வந்துட்டு தன்னுடைய 24வது வயதுல பாத்தீங்கன்னா மத்திய நிலவியல் ஆய்வுத்துறையில நில அளவையலராக, அதாவது சர்வேயர்னு சொல்றோம் இல்லையா, அந்த பணியில அவர் இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுதுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரும்பான்மையான, அதாவது இந்தியாவுல மட்டுமே 459 இடங்கள்ல அவர் வந்து பண்ணியிருக்காரு, அகழாய்வு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அதுல 42 பகுதிகள் வந்து பழைய கற்கால பகுதிகளாக, 252 பகுதிகள் வந்து புதிய கற்கால பகுதிகளாகவும் இருக்கு அப்படிங்கிறது இதோட கூடுதல் தகவலாக இங்க தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த குடியம் பகுதியில என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பழைய கற்கால மக்கள் வாழ்ந்த 16 குகைகள் அங்க காணப்படுவதாக சொல்றாங்க. இவற்றுல வந்து மிக பெரிய ஒரு குகை இருக்கு. அதனுடைய அளவு அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா சுமார் 100 அடி உயரமும் 100 அடி அகலமும் இருக்கு. அந்த பகுதியில பாத்தீங்க அப்படின்னா 100 பேர் தங்கி இருக்கலாம். அந்த பெரிய குகைக்குள்ளர 100 பேர் இருக்க முடியுமா, 100 அடி உயரமாக இருக்கக்கூடிய ஒரு குகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த குகைக்கு பேர் என்ன அப்படின்னா மணச்சம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாள் அன்று மக்கள் போய் அங்க மணச்சம்மன் தெய்வம் இறைவன் இருக்கிறதா சொல்லிட்டு அங்க வழிபாடெல்லாம் நிகழ்த்திட்டு வர்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பழைய கற்கால மனிதர்கள், அதாவது அவங்க பயன்படுத்திய கைகோடாரி, கிழிப்பான்கள், வெட்டிகள், சுரண்டிகள் போன்ற கருவிகள்லாம் இந்த பகுதியில கிடைச்சதை நாம பாக்குறோம். ஆக இப்படியாக பாத்தீங்க அப்படின்னா பழைய கற்கால மனிதர்கள்
பயன்படுத்திய இந்த பொருள்கள் எல்லாம் இங்க கிடைக்கிறத நாம பார்க்க முடிகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா சிறிய கற்கால மாந்தர், பழைய கற்காலத்துக்கு அடுத்த நிலையில இருக்கிறது தான் நம்ம சிறிய கற்கால மாந்தர்னு சொல்றோம். இவங்களை பொறுத்த மட்டும் எங்க இருக்காங்கன்னா, இவர்கள் வந்து கடற்கரை ஓரங்களிலும் ஆற்றங்கரை ஓரங்களிலும் வாழ்றதுக்கு இவங்க வாழக்கூடியவர்களாக இவங்க இருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். முன்பு பாத்தீங்கன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய கருவிகளை தான் இவங்க என்ன பண்ணினாங்க, பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா இவர்கள் வந்து அவர்களை விட கொஞ்சம் வளவளப்பான ரொம்ப நுட்பமான கருவிகளை எல்லாம் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் வந்து மீன் பிடிப்பவர்களாகவும் ஆடு மாடுகளை வளர்க்கக்கூடியவர்களா, வேட்டையாடக்கூடியவர்களாகவும் அவற்றை வளர்க்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இது வந்து தொல்பழங்காலத்தினுடைய 2வது காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பத்தி பார்க்க முடிகிறது. அதாவது ஆற்றங்கரை ஓரங்கள்லையும் கடற்கரை ஓரங்களிலையும் வாழ்ந்தவர்கள் இந்த காலகட்டத்துலதான் கொஞ்சம் உட்பகுதியிலையும் கொஞ்சம் வாழ்றதுக்கு நகர்ந்தார்கள் அப்படிங்கிற அந்த செய்தி கூட கிடைக்குது. இந்த தரவுகள் பாத்தீங்க அப்படின்னா, அந்த தரவுகள் கிடைக்கக்கூடிய பகுதிகளில் மிக முக்கியமான பகுதியாக எது இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த தேரி அப்படிங்கிற அந்த பகுதி இருக்கு. ஏன்னா அதனுடைய காலம்னு பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, அதாவது இங்க கிடைக்கக்கூடிய பொருள்களை வந்து கார்பன் டேட்டிக்கு அனுப்பி அந்த தரவு அந்த அதுக்கான ஆய்வு முடிவு வரும்பொழுது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுமார் 50,000 முதல் 5,000 ஆண்டு வரையிலான காலத்தை சேர்ந்தது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 5000 நம்ம இப்ப வந்து இப்பிலிருந்து பார்த்தோம்னா 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாகவும், அதுக்கு 50,000 ஆண்டுகளுக்கு அதுல இருந்து தொடங்கி இடைப்பட்ட காலத்தை சேர்ந்ததாக இந்த கருவிகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றத பாக்குறோம். சரி, அந்த பகுதியில மட்டும்தான் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. பெரும்பான்மையான பகுதிகள்ல பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த சிறிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தரவுகள் நமக்கு நிறைய கிடைக்குது. இந்த அகழ்வாய்வு களங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குமரி மாவட்டத்துல முட்டம் தேரி, கல்குளம் தாலுகா இந்த பகுதியில கிடைக்குது. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா குட்டப்புளி, கல்லாங்குளம், நாசரேத், குதிரைமொழி, மெய்ஞானபுரம், ஏரல் இந்த பகுதிகள்ல எல்லாம் இதனுடைய தரவுகள் கிடைக்குது. மதுரை மாவட்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கோடங்கிப்பட்டி, திருமங்கலம், கல்லுப்பட்டி போன்ற பகுதிகள்ல கிடைச்சிருக்கு. அடுத்து காவிரி வடிகால் பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா பூதலூர், ஆனந்த காவேரி கரை இந்த பகுதிகள்ல கிடைச்சிருக்கு. செங்கற்பட்டு மாவட்டத்துல அத்திரம்பாக்கம் இந்த பகுதியில அதை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த வடமதுரை இந்த மாதிரி பொன்னேரி இந்த பகுதிகள்ல எல்லாம் அது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இவங்க வந்து உணவு உற்பத்தியில ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறதும் நமக்கு, அதாவது நமக்கு புதிய கற்கால மனிதர்கள்னு வரும் பொழுது அவங்க உணவு உற்பத்திக்குள்ளார வந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிறிய கற்கால மனிதர்களை தான் உணவு உற்பத்திக்கு முக்கியமாக அடித்தளமிட்ட மனிதர்கள் என்று குறிப்பிடுவதை நாம பாக்குறோம். இவர்கள் வந்து நுண் கற்கருவிகளையும் கண்டுபிடித்து அதை வந்து பயன்படுத்தினாங்க, தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. இப்ப இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது இவர்களுடைய ஓவியங்கள் அப்படிங்கிறதும் மிக முக்கியமானது. நமக்கு தொல்பொருள் அகழாய்வுல கிடைக்கக்கூடிய அந்த பொருள்கள் எந்த அளவுக்கு மிக முக்கியமானதோ அதே போல அந்த பழைய கற்காலத்தை சேர்ந்த மனிதர்களும் சிறிய கற்கால மனிதர்களும் புதிய கற்கால மனிதர்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் இந்த பாறைகளிலும் குகைகளிலும் வரைந்து வைத்திருக்கக்கூடிய ஓவியங்கள் என்பதும் மிக முக்கியமான ஒரு தரவாக இன்னைக்கு நமக்கு இருக்குது. அந்த வகையில பார்க்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழகத்துல பாறை ஓவியங்களுடைய ஆய்வு வந்து முக்கியம் பெறுவதாக இருக்கு. இதுல மல்லாப்பாடி அப்படிங்கறதுதான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பாறை ஓவியம். 1970களில் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது தர்மபுரி மாவட்டத்துல மல்லாப்பாடி என்ற இடத்துல இந்த ஓவியங்கள் இருந்திருக்கு. சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தொல்லியல் துறையினர் தான் 1970ல வந்து இதை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா கீழ்வாலை ஓவியங்களும் மிக முக்கியமானதுதான். இந்த கீழ்வாலையில் வந்து செஞ்சாந்து ஓவியங்கள், செஞ்சாந்தால அந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இது யாரு ஆய்வாளர், எந்த ஆய்வாளர் இதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா அனந்தபுரம் கோ கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவங்க 1982ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் மிக முக்கியமான, ஏன் இது மிக முக்கியமானது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இந்த ஓவியத்துல இருக்கக்கூடிய குறியீடும் சிந்து சமவெளி நாகரிகத்துல கிடைச்சிருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய குறியீடும்
ஒத்த தன்மை உடையதாக, ஒத்த உருவ அமைப்பு உடையதாக இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க கூடுதல் தகவலாக இங்க சொல்லக்கூடியது. அதனால இந்த கீழ்வாலை ஓவியம் என்பது மிக முக்கியமான ஒரு தரவாக இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஓவியத்துல ராசு பவுன்துறை இவர் வந்து தமிழக பாறை ஓவியங்கள் குறித்து விரிவான ஆய்வை செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதையும் பாக்குறோம். இப்ப வந்து சமீபத்துல பாத்தீங்கன்னா ஏலகிரி மலையில சுமார் 9,000 முதல் 10,000 ஆண்டுகளுக்கு பழமையான அந்த ஓவியங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் கண்டுபிடிச்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தியாகராசர் கல்லூரி, மதுரை தியாகராசர் கல்லூரியில தமிழ்துறை பேராசிரியர் முனிவர் பிரபு தலைமையிலான குழு என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இது எல்லாமே வந்து இந்த ஓவியங்களும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கற்கால மனிதர்களுடைய வந்து ஓவியங்களும் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு சான்றாக இருக்கு. அவங்களுடைய தொன்மையையும் பண்பாட்டை அறிந்து கொள்வதற்கும் மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். இப்ப தூத்துக்குடியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தேரிக்காடு, இந்த சிவப்பு நிறத்தாலான ஒரு பாலைவன பகுதி போலவே அது இருக்கும். அங்கங்க புதர் புதராக இருக்கிறத நான் வந்து நேரடியா பார்த்ததில்ல, ஆனா பார்த்திருக்கேன். இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் அந்த பகுதியில எடுத்து போட்டிருக்காங்க, பார்த்திருக்கேன். ஆனா அந்த பகுதியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மணற்குன்றுகளை வந்து ஆய்வு செய்து அங்கு பரவலாக வந்து இந்த நுண்கற்கருவிகள் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து கடற்கரையை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இது இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த பகுதியில மக்கள் வந்து வாழ்ந்திருக்கலாம். அவங்க வந்து இந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் வந்து மீன் பிடிக்கக்கூடிய தொழில வந்து ஈடுபட்டிருக்கலாம். மீன் வந்து அவங்களுடைய ஆதாரமாக, உணவு ஆதாரமாக அது இருந்திருக்கணும் அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து இதை பார்த்துட்டு உறுதி செய்யறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஜெய்னர் அப்புறம் வந்து அல்சின் அப்படின்ற 2 பேர் வந்து லண்டன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவங்க. இவங்களும் வந்து இந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த தேரிக்காடுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த பகுதியை வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த தேரிக்காட்டுல வந்து கண்டெடுக்கப்பட்ட நுண்கருவிகளின் காலத்தை வந்து மண்ணின் அடுக்குகளை கொண்டு இவங்க ஆய்வு செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இவங்க வந்து அங்க கிடைச்சக்கூடிய கருவிகள் வந்து கிமு 4000க்கு சேர்ந்தது அப்படின்னு தான் இவங்க வந்து ஆய்வு முடிவாக சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அது பார்க்கும் பொழுது கிமு 9,000 வரைக்கும் 10,000 வரைக்கும் அது போகுது அப்படிங்கிறதால நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு முக்கியமான தரவு என்ன அப்படின்னு சொன்னா இந்த பகுதியில கிடைக்கக்கூடிய கருவிகளும் இலங்கையில வந்து பண்டாரவளை அப்படிங்கிற பகுதியில கிடைத்த கற்கருவிகளும் ஒத்து போகுது. அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடையே இடைக்கற்காலத்திலேயே கலாச்சார தொடர்பு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அதை உறுதி செய்யறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது போல நிறைய பேர் வந்து நமக்கு வந்து ஆய்வுகளை எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நாம பாக்குறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா புதிய கற்காலம். இந்த புதிய கற்காலம்னு சொல்லும் போது பொதுவா நம்ம ஏற்கனவே சொன்னேன், நான் போன சிறிய கற்காலத்திலே வந்து விவசாயத்துக்கான ஒரு அடிப்படை வந்து அது அங்க செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புதிய கற்காலம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மக்கள் வந்து முன்பை விட ரொம்ப நாகரிகம் உடையவர்களாக, புதிய புதிய சிந்தனையை உடையவராக, தொழில் முயற்சி உடையவர்களாக இருக்கக்கூடியவர்களாக நம்மளால பார்க்க முடியுது. இவங்க வந்து கருவிகளை எல்லாம் ரொம்ப நேர்த்தியாக செய்து உருவாக்கி பயன்படுத்தினார்கள், நுட்பமாக அத கருவிகளை பயன்படுத்த கற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இவங்க கடற்கரை, மலைப்பகுதி, காடுகளை சார்ந்து வாழ்ந்த மனிதர்கள் வந்து இந்த புதிய கற்காலத்துலதான் சமவெளி பகுதிகளுக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. இவங்க வந்து ஆடு மாடுகள், பன்றி, மான் போன்ற விலங்குகளை எல்லாம் வீட்டுல வளர்த்தார்கள் அப்படிங்கிறதையும் பாக்குறோம். அடுத்து வந்து வேளாண்ல புதிய வேளாண்மை கருவிகளை உருவாக்கி அந்த வேளாண்மையை கற்றுக்கொண்டு அந்த விவசாயத்தை முறையாக செய்ய கற்றுக்கொண்ட காலமாக இந்த புதிய கற்காலம் இருக்கிறது. காடுகளை திருத்தி கழனியாக்கி கடல்கள்ல அதாவது காடுகளை திருத்தி கழனியாக்கி விவசாயம் செய்தார்கள். அதே போல கட்டுமரத்தை செய்து கடல்ல செய்து சென்று மீன் பிடித்து வந்தார்கள். இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் இந்த காலகட்டத்துல செய்தார்கள். இந்த காலத்தை குறிப்பிடும் பொழுது என்ன சொல்றாங்க ஆய்வாளர்கள் அப்படின்னா, வேளாண்மையில் புரட்சி ஏற்பட்ட காலமாக இந்த புதிய கற்காலம் விளங்குகின்றது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சக்கரங்களினுடைய உதவியோட கருப்பு சிவப்பு நிறத்திலான மட்பாண்டங்களையும் ஜாடிகளையும் தட்டு, வட்டி, கிண்டி அப்புறம் இறந்தவர்களுக்கு வந்து இறந்தவர்களை புதைக்கக்கூடிய இந்த முதுமக்கள் தாழின்னு சொல்லக்கூடிய இந்த மட்பாண்டங்களை எல்லாம் இவர்கள் செய்ய கற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம்.
வளவளப்பான கற்கோடாரிகளை எல்லாம் இவங்க பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா விலங்குகளினுடைய தோல், அப்புறம் இலைகள், மரப்பட்டைகள் இதையெல்லாம் ஆடையாக அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் ஆடையாக தயாரித்து அணிந்து கொண்டார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இதனுடைய அந்த புதிய கற்காலத்தினுடைய முடிவுலதான் பாத்தீங்கன்னா பருத்தியை நூலாக நூற்று ஆடையாக அணியக்கூடிய அந்த பழக்கம் அந்த தொழில்நுட்பம் இந்த புதிய கற்காலத்தினுடைய முடிவுல ஏற்பட்டதை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த புதிய கற்கால களங்கள், ஆய்வு களங்கள்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பகுதிகள் இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும்னா பையம்பள்ளி, கொத்தலமேடு, மயிலாடும் பாறை, பர்கூர், கப்பலாவாடி, சென்னனூர், கொல்லப்பள்ளி போன்ற பகுதிகள்ல எல்லாம் இந்த புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அந்த தரவுகள் கிடைச்சிருக்கு. அடுத்து வடார்காடுல அப்புக்கல்லு, கல்லேரி மலை, ஜவ்வாது மலை, திருமலை, அம்பூர், கீழ்வளம்புச்சி, மலையம்பத்து போன்ற பகுதிகளிலையும் அவங்க வாழ்ந்ததற்கான அந்த தரவுகள் கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துல திருக்கழுக்குன்றம், வள்ளிபுரம், ஈசூர் போன்ற பகுதிகளிலையும், திருச்சியில ஒத்த கோயில், திருவரம்பூர் போன்ற பகுதிகளிலையும், தேனியில கருப்பணசாமி கோவில் மேடு, பெரியகுளம் பகுதிகளிலையும், சேலத்துல சேவரி அப்படிங்கிற பகுதியிலையும், கோயம்புத்தூர்ல பெரிய குள்ளேபாளையம் போன்ற பகுதிகள்ல எல்லாம் அந்த புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அந்த தரவுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். நம்ம சான்றா ஒன்ன மட்டும் கொஞ்சம் நான் விளக்கி சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பையம்பள்ளி அப்படிங்கிற இடத்துல புதிய கற்காலத்தினுடைய முக்கிய ஒரு தலமாக இருக்குது. இது தமிழ்நாட்டுல வடார்காடு மாவட்டத்துல கிருஷ்ணகிரி, இப்ப தற்காலத்துல கிருஷ்ணகிரி மாவட்டம்னு சொல்றோம். இந்த வாணியம்பாடிக்கு அருகில இந்த பையம்பள்ளி அப்படிங்கிற அந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எப்போ இது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அகழாய்வு களம் இந்த தளத்தை 1964, 65ல கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருன்னாக்க இந்திய தொல்லியல் துறையினுடைய திரு SR ராவ் அவர்களுடைய தலைமையில இங்க அகழாய்வு நடத்தப்பட்டிருக்குது. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த அகழாய்வின் மூலமே தமிழ்நாட்டினுடைய புதிய கற்காலத்திற்கும் இரும்பு காலத்திற்கும் இடையேயான தெளிவான பண்பாட்டு தொடர்பை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதை உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா இந்த புதிய கற்காலத்தினுடைய இறுதி பகுதியிலேயே இந்த இரும்பு காலமும் வந்துடுது. நம்மளால அதை பிரிச்சு எல்லாம் பார்க்க முடியாது. ஓரளவு ஆய்வாளர்கள் தோராயமா தான் இந்த காலத்தை பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்போ இந்த நம்ம புதிய கற்காலத்தினுடைய பிற்பகுதியிலேயே பாத்தீங்க அப்படின்னா இந்த இரும்பு காலமும் வந்துடுது அப்படிங்கறத நம்மளால, ஏன்னா விவசாயம் வரும்பொழுதே பாத்தீங்கன்னா விவசாயத்திலேயே நிறைய இந்த கொழு இந்த மாதிரி நிறைய அறிவாள் இந்த போன்ற அந்த கருவிகளை எல்லாம் அதுல பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். அப்ப விவசாயம் வரும்பொழுதே பாத்தீங்கன்னா அதோட தேர்ந்து இதுவும் வந்துருது, இரும்பினுடைய பயன்பாடும் வந்துருது அப்படிங்கிறத பாக்கணும். இப்ப பையம்பள்ளியில அவங்களுடைய வாழ்விடமாக இருக்கக்கூடிய பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 2 முக்கிய கால பண்பாடுகள் இந்த பையம்பள்ளி பகுதியில கிடைக்குது. அதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தரவு, இன்னொன்னு அதுக்கு அடுத்து உலோக காலம்னு சொல்றோம் இல்லையா, அந்த காலத்துக்கான தரவுகளும் இந்த பகுதியில கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதனுடைய காலம்னு பார்க்கும்போது கிமு 1800 இருந்து கிமு 1400 வரைக்குமான காலமாக இந்த அகழாய்வு களம், அந்த இடத்துல வாழ்ந்த மக்களுடைய காலமாக அங்க கிடைச்சிருக்க பொருளை வச்சு அவங்க கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இவங்க அந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது வீடுகள் தரைக்கு மேல இல்ல. அவங்க எப்படி பண்ணி வந்தேன்னா அதாவது பள்ளங்கள்ல இந்த மக்கள் தரையோடு தோண்டப்பட்ட குழி வீடுகள்ல இவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நாம பாக்குறோம். இந்த வீடுகள்ல சுவர் பாத்தீங்கன்னா களிமண்ணால பூசப்பட்டிருக்கு. பின்னாடி காலப்போக்குல பாத்தீங்க அப்படின்னாக்க அது வட்ட வடிவமாகவும் அல்லது நீள்வட்ட வடிவமாகவும் அது இருந்திருக்கு அப்படிங்கிறத ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. வேளாண்மை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த அதுல கிடைச்சிருக்கக்கூடிய ஆதாரத்துல என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, கொள்ளு பயிறு போன்ற தானியங்கள்லாம் பயிரிட்டதற்கான சான்றுகள் அங்க கிடைச்சிருக்கு. விலங்குகள்னு பார்க்கும் பொழுது ஆடு மாடு போன்ற விலங்குகளை பழக்கி வளர்த்தார்கள் அப்படிக்கான அதற்கான சான்றுகளும் கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மட்பாண்டம்னு எடுத்தோம்னா கையால் செய்யப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்டம் அங்க கிடைச்சிருக்கிறதா குறிப்பிடுறாங்க. அடுத்து
இரும்பு கால பண்பாடு அங்க இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அப்போ புதிய கற்காலத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிமு 1400 இருந்து 300 வரையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது இரும்பு கால பண்பாடாக அது இருக்கு அப்படிங்கிறத பாக்கணும். அந்த புதிய கற்கால முடிவுலயே இரும்பு காலமும் அங்க வந்துருச்சு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இங்க பையம்பள்ளியில பொறுத்த வரைக்கும் வளவளப்பான அதாவது கூர்மையான கற்கோடாரிகள் அங்க கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்த விவசாய நிலங்களை திருத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள், மரங்களை வெட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள், அப்புறம் தானியங்களை அரைக்கிறதுக்கு திருவண்ண சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கற்கருவிகள்லாம் இந்த பகுதியில கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து இத பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பகுதி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா விவசாயத்தினுடைய தொழில் புரட்சி ஏற்பட்ட காலமாக இந்த பகுதி இந்த கால பகுதி இருக்குது அப்படிங்கிறதையும் பாக்குறோம். இந்த பையம்பள்ளி அகழாய்வு மூலம் கிடைத்த மிக முக்கியமான தகவல் தமிழகத்தின் ஆரம்ப கால மக்களினுடைய இந்த விவசாயத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு இது பயனுடையதாக இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அவங்க என்ன மாதிரி கருவிகளை எல்லாம் விவசாயத்திற்கு பயன்படுத்தினார்கள் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் கூட இந்த தரவுகள்லாம் கூட இங்க இருந்து தெளிவா நமக்கு கிடைக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஊத்தங்கரை தாலுக்காவுல உள்ள சென்னனூரும் பாத்தீங்கன்னா இந்த புதிய கற்காலத்தினுடைய கண்டுபிடிப்புகளுடைய புதையலாக அந்த பகுதி இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். அதாவது சென்னனூர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம பையம்பள்ளி எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு புதிய கற்கால பகுதி ஆய்வு களமாக இருக்குதோ அதே போல இந்த சென்னனூரும் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அகழ்வாராய்ச்சியில ஒரு மீட்டர் அளவுக்கு தான் அவங்க அந்த ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதாவது ஜூன் 2024 இந்த பகுதியில அகழ்வாராய்ச்சி தொடங்குது. 2 இடங்கள்ல 11 குழிகள் மட்டும்தான் தோண்டப்பட்டிருக்கு. இந்த 11 குழிகள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட வெவ்வேறு வெவ்வேறு கலாச்சார மட்டங்களில் 327 கலைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது நுண் கற்காலத்தை சேர்ந்த கல் கத்திகள், கையால் செய்யப்பட்ட மட்பாண்டங்கள், புதிய கற்காலத்தை சேர்ந்த எரிந்த பாத்திரங்கள் மற்றும் இரும்பு காலத்தை சேர்ந்த கருப்பு மற்றும் சிவப்பு பாத்திரங்கள் இதெல்லாம் அந்த பகுதியில கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம பாக்குறோம். இப்போ மற்ற பகுதிகளுக்கும் நமக்குமான ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பொதுவா உலக வரலாற்றை எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பழைய கற்காலம் இருக்கும், புதிய கற்காலம் இருக்கும், அடுத்து லோக காலம்னு வரும்போது பிற பகுதிகள்லாம் இந்த செம்பு காலம், வெண்கல காலம் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நாம தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புதிய கற்காலம், அதாவது பழைய கற்காலம் புதிய கற்காலத்துக்கு பிறகு நம்ம வரும் பொழுது இங்க நேரடியா இங்க வந்துடுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம நேரடியாக இரும்பு காலத்துக்கே வந்துடுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவா நான் இதை படிக்கும் போது எனக்கு ஒரு சிந்தனை ஏற்பட்டது. இந்த கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புறப்பொருள் வெண்பாமாலை சொல்லுது. இந்த வாழ் செய்வதுல பாத்தீங்க அப்படின்னா செம்பு, வெண்கலம் இதையெல்லாம் அதிகம் பயன்படுத்துறதை விட எது சிறப்பானதுன்னா இரும்பு தான் சிறப்பானது. ஒருவேளை இரும்பை நாம கண்டுபிடிச்சு நமக்கு சங்க இலக்கியங்கள்ல புறநானூறு, 10 போன்ற பாடல்களை எல்லாம் நம்ம பார்த்தா தெரியும் எவ்வளவு இரும்பு கருவிகளை நம்மளுடைய முன்னோர்கள் இந்த போர் செய்வதற்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறதையெல்லாம் நம்மளால பார்க்க முடிகிறது. அப்ப அந்த கருவிகளை எல்லாம் நமக்கு செஞ்சிருக்காங்க, இரும்பாலேயே செஞ்சு பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இது இரும்புக்கு நாம உரிமை உடையவர்கள், இரும்பு நம்ம பகுதியில கிடைச்சிருக்கு, அதை பயன்படுத்துவதற்கான நுட்பம் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனாலதான் ரொம்ப பெருமிதத்தோட அந்த பாடலை பாடியிருப்பாங்களோ அப்படின்னு கூட நான் சிந்திச்சேன். ஆக இப்படியாக நமக்கு இந்த கால அமைப்புகள்ல நம்ம நேரடியாக இரும்பு காலத்தில் நுழைபவர்களாக நாம இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த தகவலை மட்டும் நான் இங்கே சொல்லி, ஏன்னா இதனுடைய பிற்பகுதிக்கு நான் இரும்பு காலத்துக்கு போனேன் அப்படின்னு சொன்னா அது சங்க இலக்கியங்களோட ஒப்பிட்டு பேசும் பொழுது அது இன்னும் 1 மணி நேரத்துக்கு உரியதாக அந்த பரவலாக நிறைய தரவுகளை உடையதாக அது இருக்குது. அதனால இந்த அளவுல இந்த புதிய கற்காலத்தோட என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். இது தொடர்பாக நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஏதேனும் புதிய தகவல்களை தந்தால் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லது உங்களுக்கு ஏதாவது ஐயம் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிந்த வகையில நான் அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர், மிக அருமையாக
தூத்துக்குடி பனையூர், கொற்கை, அரியலூர் ஆகிய தகவல்களையும் புதிய கற்காலம், பழைய கற்காலம், சிறிய கற்காலம் என்பதும் இரும்பு காலம் வரை உங்களுடைய உரையை மிக சிறப்பாக நடத்தி தந்தீர்கள். உங்களுக்கு நன்றி. தலைமை உரையாற்றிய தோழர் இதயராஜா அவர்களை விவாதத்தை தொடங்கி வைத்து தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான தோழர்களே, ஒரு சிறப்பான உரையை, அதாவது தோழர் திராவிடமணி அவர்களுடைய ஒரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு உரையை அவர் பேச முற்படுகின்ற போது ஒரு தரவு ப்ரிப்பரேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். மிக சிறப்பான தகவல்களை அவர் தருவது, ரொம்ப கூர்மையான தகவல்களை அவர் தருவார். இன்னைக்கும் அதே மாதிரி தமிழ் காலந்தோறும் பதிவும் பார்வையும் அப்படிங்கிற பொது தலைப்புல தொடர் உரையாடலில் அவர் இந்த ஒரு மண்ணுக்குள் மௌன சாட்சிகள், புதையுண்ட நகரங்களின் குரல், அந்த மௌன சாட்சிகள்ல நம்முடைய அரசியல் என்ன சொல்லுகிறது இப்போது நம்ம பார்க்கும்போது, மௌன சாட்சிகள், மௌனப்படுத்தப்பட்ட சாட்சிகள் ஆக இன்று அவை பெரும்பாலும் காணப்படுகின்றன. ஏனென்றால் உண்மையிலேயே நம்முடைய அகழ்வாய்வு நிபுணர்கள் ஏராளமான தகவல்களை, அவருக்கு நிறைய ஊர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டார்கள். நம்முடைய பண்பாட்டினுடைய தொன்மையை மிக சிறப்பாக அவர் எடுத்துக்காட்டி ஏறக்குறைய 9,000 ஆண்டுகள் நம்முடைய பழமை இருக்கிறது என்பதை அவர் சிறப்பாக எடுத்து காட்டினார்கள். அது சும்மா சொல்லல. இன்றைய காலகட்டத்தில் அகழ்வாய்வாளர்கள் செய்யக்கூடிய அகழ்வு ஆய்வுகள், அதே மாதிரி ஆய்வுகளோடு சேர்ந்து அவர்கள் இந்த கார்பன் டேட்டிங் கொஞ்சம் பழசு, அதுக்கப்புறம் இந்த தற்காலத்துல செய்யப்படக்கூடிய ஆய்வு, இதெல்லாம் வைத்து கொண்டு நம்ம பார்க்கும்போது நம்முடைய தமிழர் பண்பாடு அல்லது திராவிட பண்பாடு என்பது ஒரு 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 விளைந்த நாகரிகம் நம்மிடம் இருந்தது என்பதை அறிய முடிகிறது அவருடைய உரையின் மூலமாக. ஆனா என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இல்லாத நதியெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். சரஸ்வதி நதி நம்ம வீட்டு படக்காலைக்கு பின்னாடி ஓடுறது மாதிரி ஆய்வுகளை நிறுவதற்கு முயற்சி பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே சயின்டிபிக்கா ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வுகளை மறுதளித்து போவதோடு மட்டுமல்ல, மறைக்கவும் செய்கிற ஒரு தன்மையை நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு அந்த அரசியலை பின்னுக்கு தள்ளி நம்முடைய அகழ்வாய்வு தடயங்கள் ஏராளமான புதிய புதிய தரவுகளை, புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றன என்பதை இந்த உரையின் மூலம் அறிய முடிந்தது. அதுக்காக அவர் செய்திருக்கக்கூடிய ஹோம்ஒர்க் என்று சொல்லுவோமே, அது சாதாரணமானது இல்லை. பல்வேறு நூல்களை இருந்து பல்வேறு செய்திகளை திரட்டி அவர்கள் தந்திருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு உரையாக நான் கருதுகிறேன். இந்த உரை மீது நம்ம மேலும் நம்முடைய விவாதங்களை தொடரலாம். தோழர் காமு அவர்கள் ஃபேஸ்புக்கில் இருந்து கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவர் இன்டராக்ட் செய்வதற்காக இங்கு வந்திருக்கிறார். அவரை பேசுமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.
சொல்லுங்க தோழர், சொல்லுங்க. பேசுறா பேசுங்க தோழர். தோழரே, ராமச்சந்திரன் தோழர் சொன்ன மாதிரி முகநூல்ல கேட்டுட்டு தான் இருந்தேன். சில கருத்துக்கள் இங்க பதிவு பண்ணலாங்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். ரொம்ப அற்புதமான ஒரு உரை. திராவிட மொழி உரையை பற்றி சொல்வதற்கு முன்னால் இதயராஜனுடைய தலைமை உரையை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. ஒரு தலைமை உரை ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தை இதயராஜா அவர் தான் முதல் முறையாக சொல்லியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழகத்தினுடைய தொன்மை அல்லது அதனுடைய வரலாறு அதெல்லாம் முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதனோடு தொடர்புடைய திராவிட நிலங்களான கேரளா, கர்நாடகா, ஒரிசாவிலும் உள்ள பகுதிகளையும் அகலாய்வு செய்து ஒப்பிட்டு பார்த்தால்தான் நம்ம தமிழகத்தினுடைய வரலாறுனுடைய ஒரு தொன்மை ஒரு முழு பரிமாணம் அப்பதான் கிடைக்குங்கிற ஒரு கருத்தை அவரு சொன்னாரு. ஆனா அந்த தன்மையில ஆய்வுகள் எதுவும் நடக்கவில்லை அப்படிங்கிற ஒரு அனுமானத்தையும் அவர் சொன்னாரு. அதை தொடர்ந்து உரையாற்றிய திராவிடமணி அவர்கள் அது ஏன் அப்படி இல்லை, குறிப்பாக அதாவது அந்த மற்ற திராவிட ஜாகிரபிகல் ஏரியாவில் ஏன் இந்த ஆய்வுகளுக்கான முனைப்புகள் அவ்வளவா காட்டப்படவில்லை என்பதற்கு கேரளா உதாரணம் எடுத்து சொன்னாங்க. ஓரிரு நூற்றாண்டுகள் பின்தொடர்ந்து போனால் எல்லாமே தமிழ் ஆர்ஜினா தான் வரும், அதனால அவங்களுக்கு ஆர்வம் இல்லைங்கிற மாதிரி சொன்னாங்க. இது போன்ற பல சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது இவங்களுடைய உரையை பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கியலாஜிக்கல் ரிசர்ச் அப்படிங்கும்போது எப்படி காலகட்டத்தை எப்படி பிரிக்கிறாங்க, உலகத்தில் உள்ள மற்ற தொழிலாளர்கள் எப்படி பிரிக்கிறாங்க, நம்ம என்ன ஒரு பாரம்பரியத்தை நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கறத ஒரு 3 கேட்டகரியா மெயின் பெரும் பிரிவாக பிரித்து கொண்டு பழைய கற்காலம், புதிய கற்காலம், அப்புறம் இரும்பு காலம் அப்படிங்கிற ஒரு பகுப்பு தான் நம்ம பண்றோம். ஆனா மேலை நாடுகள்ல இதர பகுதிகளில் இந்த புதிய கற்காலத்திற்கும் இரும்பு காலத்துக்கும் இடைப்பட்டு செம்பு, வெண்கலம் போன்ற காலங்களையும் அவர்கள் அந்த ஒரு காலகட்டத்தையும் சொல்லுவாங்க அப்படிங்கிறது. அதாவது டெக்னிக்கலா பெரிய விஷயம் கிடையாது. இந்த மனித குல வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய உலோகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டம் என்பது ஒரு ஒரு மைல்ஸ்டோன், ஒரு மனிதகுல வரலாற்றுல ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையான காலகட்டங்கன்னா அதை நம்ம அடிப்படையா வச்சிருக்கோங்கிறது தான் அது ஒரு விஷயம். அந்த அந்த அடிப்படையில இந்த 3 பெரும் பிரிவா பிரித்து கொண்டு இந்த 3 பிரிவின் அடிப்படையில தமிழகத்தின் எந்தெந்த பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன அப்படிங்கிறத சொல்லி இந்த ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு ஆய்வு பரப்பினுடைய ஒரு பிக்சரை எனக்கு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப தெளிவா இருக்கு. இல்லைன்னா பொதுவா இங்க தோணு இது கிடைச்சது, அங்க தோணும் அது கிடைச்சதுங்கிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு கருத்தா இருக்குமே தவிர, இந்த தொழில் துறை சார்ந்த மாணவனாக இல்லாத என் போன்றவர்களுக்கு இந்த ஒரு பிராட் ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப மனசுக்குள்ள இது போன்ற விஷயங்களை இனி வரக்கூடிய காலகட்டங்களில் புரிந்து கொள்வதற்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு கம்பார்ட்மெண்டலிசம் ஈஸியா வந்துருங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். மற்றவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த குகை ஓவியங்களை பத்தி நீங்க குறிப்பிட்டு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் ஏற்பட்டது. இப்ப கேரளாவில் மலபார் ரீஜன்ல நாங்க நண்பர்கள் சேர்ந்து இடைக்கல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். அங்க கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதர்கள் வாழ்ந்த குகைக்கு சென்று அந்த குகையில் இருந்த ஓவியங்களை காணக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப அற்புதமான அனுபவம் அது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மலையில குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல முறையான படிக்கட்டுகள் கிடையாது. என்ன இருக்கோ அதை அப்படியே தத்தி போகணும். பல இடங்கள்ல 2 பாறைகளுக்கு இடையில் புகுந்து போனோம்னா அங்க ஒரு சமவெளி மாதிரி வரும். அப்படிலாம் போய் அதை பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு காட்சி. அது எத்தனை பேர் போயிருப்பீங்கன்னு தெரியல எனக்கு. அங்க அந்த குகைக்குள்ள போனோம்னா மிகப்பெரிய பாறைகள், 2 பாறை, இங்க ஒரு பெரிய பாறை, அந்த பாறையில 50 பேர் படுத்துவாங்களாம். அதே மாதிரி ஒரு 5 அடி 10 அடி இடைவெளியில பக்கத்துல அதற்கு சமமான ஒரு அது பாறை, அங்கேயும் ஒரு 10-20 பேர் படுத்துவாங்களாம். அந்த ஒரு பெரிய பாறை இடையில ஒரு ஓடை ஓடிக்கிட்டே இருக்கு. நல்ல பளிங்கு போன்ற நீர் ஓடிக்கொண்டே இருக்கு.
அந்த நீரை ஓடையை ஒட்டி அந்த குகையுடைய சுவர்ல அந்த கிறுக்கல் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. ஓவியம்னா உருவங்கள் கிடையாது, கோடுகளான ஓவியங்கள். அந்த கோடுகளை நம்ம சில விலங்குகள் போல நம்மால பொருத்தி பார்த்துக்க முடியுங்கிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை கிடைச்சது. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். மற்றபடி இன்றைய உரை ரொம்ப ஒரு சிறப்பான உரை. இதுல இந்த புதையுண்ட நகரங்கள் சொல்லக்கூடிய செய்திகள்ங்கிற புது தலைப்புல அந்த தலைப்புல ஒட்டி வருவாங்கன்னு நான் நினைச்சேன். உதாரணமா கொர்க்கை அல்லது காவிரி பூம்பட்டினம் அல்லது இந்த கன்னியாகுமரியில புதையுண்டதாக சொல்லப்படுகிற நகரங்கள், அது போன்ற செய்திகள் இருக்குமான்னு பார்த்தேன். பட் அகலாய்வு செய்திகள் மட்டும் இந்த முப்பெரும் காலகட்டத்தினுடைய பின்னணியில அவங்க எடுத்து சொன்ன அந்த அழகு ரொம்ப ரொம்ப நேர்த்தியா இருந்தது. அதற்கு அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். மிக அருமையாக உங்களுடைய விளக்கங்களை, உங்களுடைய அனுபவங்களோடு எடுத்து சொன்னீர்கள். நன்றி. மேலும் கருத்துக்கள் வேறு தோழர்கள்? முகநூல்ல இருந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொன்னது பெரிய விஷயம். முத்தையா தோழர் பேசுறாங்க. வணக்கம். வணக்கம். பேராசிரியர் திராவிடமணியாவுடைய உரை மற்றவர்கள் சொன்னது போலவே மிக விரிவான உரை. இதுவரை நடந்த ஆய்வுகள் எல்லாவற்றையுமே ஒரு ஒழுங்குபடுத்தி விரிவாக சொல்லியிருக்கிறார். அதுல அவர் அந்த உரையில சொல்லும் போதே சொன்னார், நான் ஏதாவது என்னுடைய உரையில விடுபட்ட பகுதிகள் ஏதாவது இருக்குமானால் அதையும் நீங்கள் சுட்டிக்காட்டலாம் என்று சொன்னார்கள். அந்த அந்த ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டுதான் நான் சில அதாவது எல்லாமே தமிழ்நாட்டுடைய வடபகுதி அந்த பகுதிதான் இருக்கிறது. ஆனா மேற்கு பகுதியில இருக்கக்கூடிய மேற்கு பகுதினா மதுரை மாவட்ட மேற்கு பகுதி, நான் தமிழ்நாடு சொல்லல, மதுரை மாவட்ட மேற்கு பகுதியில இருக்கக்கூடிய இந்த தென்கல்லக நாடு என்று சொல்லக்கூடிய நாடு. தென்கல்லக நாடு அப்படிங்கிறது மலைகளால் 4 புறமும் சுற்றி அமைக்கப்பட்ட அந்த அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நாட்டை தெரியும், அவங்க திராவிடமணி அவர்களுக்கு தெரியும் தென்கல்லக நாடு என்பது. அதுல திடியன் என்று ஒரு ஊர் இருக்கிறது. நான் அது பற்றி நம்ம ஆராய்ச்சி குழு இதுல நான் ஒரு உரை நிகழ்த்தினேன். அந்த திடியன் அப்படிங்கிற ஒரு பகுதி, அதுல ஒரு மலை தெரியும், திடியன் மலை. அந்த மலை அடிவாரத்திலையும் அதை சுற்றி உள்ள பகுதிகளிலும் அகழாய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் KV ராமன் அவர்கள் அப்போ ஒரு ஆய்வை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அப்போ அந்த ஆய்வுல அவர் வெளிப்படுத்தினது திடியன்லயும் மற்ற, அதாவது தெப்பத்துப்பட்டி வேற அதை சுற்றியுள்ள சில ஊர்கள்ல குவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன அந்த கல்லும், அதே மாதிரி சர்ச், ஜாஸ்பர், கால்சிடோனி அப்படிங்கிற சில கற்கள் எல்லாம் கிடைத்திருப்பதாகும். இந்த மூலக்கற்களை வைத்துக் கொண்டு அவற்றையெல்லாம் அவற்றை பயன்படுத்தி நுண்கற்கருவிகளை தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்கூடம் ஒன்று அங்கே இருந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள். நானும் திடியன் மலைக்கெல்லாம் மேல போயெல்லாம் பார்த்திருக்கேன், சுற்றியெல்லாம் பார்த்திருக்கிறேன். அவங்க அதை சுற்றியெல்லாம் ஆய்வு செய்திருக்காங்க. அங்க ஆசீவக சமயம் இருந்ததுக்கான சில சுவடுகள் கூட இருக்கின்றன. அது பற்றி கூட நான் அந்த உரையில குறிப்பிட்டிருக்கிறேன். அது இன்னும் தெளிவுபடுத்தணும், இன்னும் நிறைய ஆதாரங்களை சேர்த்து அதை சொல்லணும். அப்போ அந்த மாதிரியான சில தகவல்கள் கிடைக்கின்றன. அந்த தகவல்களையும் சேர்த்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அது சரியா தவறா என்று தெரியாது, இல்ல பேராசிரியர்களுக்கு அது மாதிரியான சில தகவல் கிடைத்திருக்கும். அது ஆனால் ஒரு பெரும்பாலான அதிகமான அந்த ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்பதனால இந்த பகுதிகளை அவர் சேர்க்கவில்லையா? ஏனென்றால் இவ்வளவு விரிவாக
அவர் அந்த ஆய்வுகள் தொடர்பான தகவல்களை சேகரித்து ஒருங்கிணைத்து சொல்லியிருக்கும் போது இது எப்படி விடுபட்டிருக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் ஒருவேளை இது சிறிய அளவில் அது அந்த அகழ்வாராய்ச்சி அங்கங்கே நிகழ்த்தப்பட்டதுனால அது கவனத்துக்கு வரவில்லை, அல்லது வேற எதுவும் காரணமா என்று எனக்கு தெரியவில்லை. இது ஒரு ஒரு தகவலுக்காக இது அவருடைய அந்த ஆய்வு தகவல்களை ஒருங்கிணைத்து சொல்லியிருக்கிறாரு. அதற்குள் இந்த தகவலையும் சேர்த்துக் கொள்ளலாமா என்பது ஒரு கேள்வி. அடுத்தது இந்த அகழ்வாய்வு பொருட்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்முடைய பண்பாட்டு செழுமையோ அல்லது பண்பாட்டு சிறுமையோ, அது நம்ம செழுமைன்னு தான் சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரியான அந்த பண்பாட்டு செழுமையை நம்ம எப்படி டீகோட் பண்ணி இந்த பொருள் இதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது என்ற ஒரு நிலையில அதை எப்படி நாம் எந்த முறையை பயன்படுத்தி அந்த பண்பாட்டு பொருளுடைய பயன்பாட்டை நாம் சொல்கிறோம். ஏனென்றால் திடீரென்று ஒரு இது கீழடியில ஒரு காதுல மாட்டக்கூடிய ஒரு அணிகலன் இருக்கிறது. அந்த அணிகலனுக்கு பெயர் வைக்கும் போது இந்த காலகட்டத்துல அந்த மாதிரியான அணிகலன் இருக்கிறதா, அதற்கு என்ன பெயர் இருக்கிறது, அதை அந்த அணிகலனுக்கு சொல்லுவது. அப்போ இந்த மாதிரியான சில அணிகலன்களை பயன்படுத்தினார்கள், இந்த மாதிரியான சில கருவிகளை பயன்படுத்தினார்கள் என்று பொதுவாக சொல்கிறோம். ஆனா இந்தந்த பயன்பாட்டுக்கு இந்தந்த அதாவது வாழ்க்கை சூழல்ல எந்தெந்த மாதிரியான ஒரு தொழில்முறைகள் இருந்தன என்பதை இந்த கருவிகள் மூலமாக நாம மீட்டுருவாக்கம் செய்கிறோமா, இதை எப்படி செய்கிறோம் என்பது பற்றிய சில கேள்விகள். அது எனக்கு இன்னும் ரொம்ப ஆதாரங்களோட உறுதியாக நான் சொல்ல முடியல. ஆனா அந்த கேள்விகளை கேட்க வேண்டும் போல இருந்தது. அதற்கு பேராசிரியர்களுடைய பதில் இருந்தால் நல்லது. நன்றி தோழர். மிக அருமையாக மதுரை மேற்கு பக்கம் என்ன ஆதாரங்கள் இருக்கின்றன என்பதனையும், நவீன காலத்தில் எப்படி அதை நாம் தொடர்புபடுத்த வேண்டும் என்பதனையும் மிக அருமையாக எடுத்துரைத்தீர்கள். நன்றி தோழர். வேறு கேள்விகள்? ரொம்ப நன்றி கூட. அந்த திடியன் மலை குறித்து என்னுடைய அது அதை படிச்சேன், ஆனா அது ஒரு கவனத்துல நான் அதை எடுத்துட்டு வரல அப்படிங்கிற அந்த தகவலை நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நான் மேற்கொண்டு நான் தொடர்பான தகவலை நான் என்ன அப்படிங்கறத நான் அடுத்த நிகழ்வுக்கு வரும்போது நான் பார்த்துட்டு பேசுறேங்க தோழர். நீங்க குறிப்பிட்டீங்க அதை எப்படி நமக்கு அந்த கருவிகளை எல்லாம் எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடியது இல்ல. ஐய வினா அறியா வினா அறியும் வினான்னு இருக்கிற மாதிரி அறிந்த வினாதான் பிறருக்கு விளக்கமாக இருக்கட்டுமே கேக்குறீங்க அப்படிங்கறது என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. பொதுவா நமக்கு கிடைக்கக்கூடிய கருவிகளை பார்க்கும் பொழுது நமக்கு செவ்வியல் இலக்கியங்கள் நமக்கு இந்த கருவிகளினுடைய தெரிந்து கொள்வதற்கு நிறைய நமக்கு துணையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். எப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு இந்த உரைகிணறு பத்தியே பட்டினப்பாலை குறிப்பிடுது. அதே உரைகிணறு பாத்தீங்கன்னா நமக்கு கீழடியில கிடைக்குது. பொதுவா நமக்கு வெட்டக்கூடிய கருவி, கிழிக்கக்கூடிய கருவி, தோண்டக்கூடிய கருவி, இதெல்லாம் நம்ம பயன்பாட்டுல அதை பார்க்கும் பொழுதே அந்த கருவிதான் அப்படிங்கறத நம்மளால உணர்ந்துக்க முடியும். நம்ம பண்பாட்டுல அப்படியே வரும் பொழுது, ஏன்னா நம்ம அதனுடைய பண்பாட்டு தொடர்ச்சியை நம்மளால பார்க்க முடிகிறது. இப்ப அந்த உளி இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல எப்படி நம்ம பயன்படுத்தினாங்களோ அது ரொம்ப நுட்பமாக ரொம்ப அந்த தொழில் முன்னேற்றத்துக்கு ஏற்ற வகையில இன்னைக்கு அது மாறி இன்னைக்கு பயன்பாட்டுக்கு வந்திருக்கே தவிர, நமக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய உரல் உலக்கை எப்படி இருந்ததோ அது போலதான் இன்னைக்கு அது நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக கொஞ்சம் வடிவங்கள் மாறி இருக்குமே தவிர அது அப்படியே தான் இருக்கு. பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்க, இந்த தாயத்துல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எப்படி பயன்படுத்துறோம், நம்ம 2 தாயக்கட்டைகளை பயன்படுத்துறத பாக்குறோம். ஆனா அந்த காலகட்டத்துல எண்கோணத்துல பாத்தீங்க அப்படின்னாக்க
12 வரையும் வரக்கூடிய தாயக்கட்டைகளை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு கீழடியிலையும் அந்த இது கிடைச்சிருக்கு, அந்த பகடைக்காய் கிடைச்சிருக்கு. அதே இது பாத்தீங்க அப்படின்னாக்க நமக்கு இதுலயும் கிடைச்சிருக்கு, அது என்னது சிந்து சமவெளி நாகரத்திலையும் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த ரெண்டையும் ஒப்பிட்டு ஆய்வாளர்கள் வந்து இது ஏதோ ஒரு தொடர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா இதே இந்த எண் பகடை இருக்குது பாத்தீங்களா, இதே பகடையை பற்றி கலித்தொகையிலையும் பாடல் குறிப்பிட்டிருக்கு. அப்ப இலக்கியங்கள்லயும் அது சார்ந்த தரவுகள் இருக்கு. அதே தரவுகள் வந்து நமக்கு அகழாய்வுலையும் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு இது வந்து அனுபவ அறிவின் வாயிலாக தான் இதை வந்து நாம வந்துட்டு அந்த கருவிகளை இது எதுக்கு பயன்படுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறத என்னால உணர்ந்துக்க முடியுது. அப்படிதான் என்னால யோசிக்க முடியுது. ஆனா அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய கல் மணிகள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் கொடுமணல்ல வந்து நிறைய கல்மணி தொழிற்சாலைகளே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இரும்பு கால பயன்பாட்டோட வரும் பொழுது செவ்வியல் இலக்கியங்களையும் ஒப்பிட்டு அடுத்த அமர்வுல இதை பத்தி நான் பேசலாம் அப்படின்னு இருக்கிறதுனால சில பகுதிகளை பற்றி நான் அதிகம் பேசல. திருநெல்வேலி குறிப்பா சொல்லணும்னா புருணி நதி கரையில அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிகளை எல்லாம் ஆதிச்சநல்லூர் போன்ற பகுதிகளை எல்லாம் கூட நான் இன்னைக்கு வந்து நான் கூட்டிட்டு காட்டல. இது எல்லாமே எதுல வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இரும்பு காலத்துல மிக முக்கியமான ஒரு நகரமாக இது இருக்குது அப்படிங்கறதையெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப அதனால அதை அடுத்த அமர்வுல நான் கொண்டு வரலாம் அப்படின்னு பாக்குறேன். என்னுடைய அறிவுக்கு என்னுடைய சிந்தனைக்கு நான் உட்பட்டு நான் யோசிக்கும் பொழுது ஒண்ணு இந்த கருவிகளை அனுபவத்தின் வாயிலாக உணர்ந்து கொள்ளக்கூடிய, அதை பார்த்தோன்னே இது வந்து வெட்டுறதுக்கான கருவி, கிழக்கிறதுக்கான கருவி அப்படிங்கறத அதை கண்டுபிடிச்சிருக்கணும். அது என்னன்னா அந்த மரபு தொடர்ச்சி, அந்த பண்பாட்டு தொடர்ச்சியும் நம்ம கிட்ட இன்னைய வரைக்கும் இருக்குங்கிறதுனால அது ஆய்வாளர்களுக்கு எளிதாகவே இது என்ன கருவிதான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இதுக்கான தரவாக கூடுதலாக சங்க இலக்கியம் போன்ற இலக்கிய தரவுகள், இன்னும் சொல்ல போனா நாட்டார் வழக்காட்டுலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய தரவுகளை இன்னைக்கு வந்துட்டு நம்ம நாட்டார் வழக்காட்டியல்ல கிடைக்கக்கூடிய அந்த தரவுகள்ங்கிறதும் இன்னைக்கு நிறைய இதுக்கு வந்து பயன்பாடு உடையதாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். இதுதான் அதுக்கான காரணமாக இருக்கும்னு நான் நம்புறேன் தோழர். நன்றி. நன்றி தோழர். இரும்பு காலம் பத்தி பேசும்போது விரிவான ஒரு உரையை உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். நன்றி. வேறு தோழர்கள் யாராவது? இல்ல தோழர் அவங்களுக்கு சொன்னதுக்கு என்ன உங்களுக்கு வேற மாற்றுக்கிறது இருந்ததுன்னா அவங்க சொல்லுவாங்க. நன்றி. சொல்லுவாங்க, கேட்கலாம். முத்தையா தோழர், வேற ஏதாவது கருத்துக்கள் சொல்றீங்களா? இல்ல, பேராசிரியருடைய கருத்துக்கள் இப்போ அதான் நடைமுறையா இருக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அகழாய்வுல கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இன்ன பயன்பாட்டுக்காக அது இருந்தது என்பதை உறுதி செய்வதற்காக இலக்கியங்களில் இருந்தும் சில தகவல்களை சேர்த்து அதையும் இதையும் ஒப்பிட்டு தான் சொல்லுகிறார்கள். அது சரிதான். அதனுடைய பிசிக்கல் யூஸை தான் நம்ம வந்து இது பண்ண முடியுது. அதனுடைய கல்ச்சுரல் யூஸை வந்து நம்மளால அதை நம்ம வந்து சொல்ல முடியல. அது ஏன்னா காலத்தால ரொம்ப முந்தியதாக இருப்பதனால, பழமையானதாக இருப்பதனால அந்த பிசிக்கல் யூஸ்ங்கிறது தெரியும். கத்தினா அது அதுக்கு வெட்டுறதுக்கு பயன்படுத்தி இருப்பார்கள் என்பது தெரியும். அதே மாதிரி ஒரு உரல் என்று சொன்னால் இந்த இதுக்காக பயன்படுத்தி இருப்பார்கள் என்று தெரியும். ஆனா நமக்கு இதை வைத்துக்கொண்டு நம்முடைய அந்த கல்ச்சுரல் யூஸ் பற்றி அல்லது அந்த அதனுடைய கல்ச்சரை பற்றி, அந்த பொருளுடைய கல்ச்சரை பற்றி, இது பொருளுடைய பிசிக்கல் யூஸை தான் நம்ம சொல்றோம். ஆனா பொருளுடைய கல்ச்சரை பற்றி அது தொடர்பான சில கருத்துக்களை பற்றி எல்லாம் அறிவதற்கு நமக்கு இலக்கியத்தின் மூலமாக தெரிந்து கொண்டு இதை புரிந்து கொள்ள முடியுமா என்ன என்று எனக்கு தெரியவில்லை. அது சார்ந்து கொஞ்சம் அது வேற யாராவது எழுதியிருப்பார்களா என்ன என்பதும் எனக்கு தெரியல. அது தெரிஞ்சா அந்த அடுத்த முறை வரும்போது கூட நீங்க சொல்லலாம். தோழர், பொதுவா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கண்டுபிடிப்பு வரும் பொழுது எல்லாமே வந்து யூகத்தின் அடிப்படையில தான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நமக்கு இப்ப சிந்து சமவெளியில கிடைச்சிருக்கக்கூடிய அந்த குறியீடுகள் எல்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னா ஆய்வாளர்கள் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யூகத்தின் அடிப்படையில தான் சொல்றாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சில ஒப்பீடுகளை வச்சு
இது இந்த கருவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டுக்கு வர்றத பாக்குறோம். நான் நினைக்கிற வரைக்கும் இந்த பண்பாட்டு தொடர்ச்சி அது நமக்கிட்ட அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா சங்க காலத்துல சங்க இலக்கியங்கள்ல உள்ளக்கூடிய அந்த சொல்லாட்சி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னை வரைக்குமே நமக்கு பயன்பாட்டுல நம்ம இன்னைக்கும் கூட நம்ம பயன்பாட்டுல இருக்கு சங்க இலக்கிய அந்த சொல்லாட்சிகள். அப்புறம் வந்து அவங்க வந்து இந்த குந்தாணி, அப்புறம் கணிச்சி, அப்புறம் வந்துட்டு நாஞ்சில்னு சொல்றாங்க இல்லையா, கொழு, இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கொழு, இந்த மாதிரி சொற்கள்லாம் கூட இலக்கியங்கள்ல வந்து கையாளப்பட்டிருக்கு. அப்ப இலக்கியங்கள்ல கையாளப்பட்டிருக்கக்கூடிய அந்த சொற்களும் சரி, அந்த கருவிகளுக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த சொற்களை சொல்றேன். அப்ப அந்த கொல்லன் உலைக்களம் அதே எடுத்துக்கங்களேன். கொல்லன் உலைக்களம்ங்கிறது இன்னை வரைக்கும் கொல்லன் உலைக்களம் தான் நமக்கு. அவங்க சங்க இலக்கியத்துல என்ன மாதிரி எல்லாம் சொல்றாங்களோ அதே இதை இன்னைக்கும் நான் பாக்குறேன். இன்னைக்கும் வந்து நான் வந்து தினம் கல்லூரிக்கு போகும்போது கொல்லனுடைய உலைக்களத்தை தாண்டிதான் நான் போறேன். போகும் பொழுது நம்ம சங்க இலக்கியங்கள் எப்படி குறிப்பிடுதோ, எப்படி வந்து அவங்க வந்துட்டு அந்த இரும்பு கருவிகளை எல்லாம் செய்ய பயன்படுத்தினாங்களோ அதே முறையை தான் இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடியதே பாத்தீங்கன்னா இந்த மரபு தொடர்ச்சியும் பண்பாட்டு தொடர்ச்சியும் நம்மகிட்ட இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஆய்வாளர்களுக்கு எளிதாக இருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கு. நீங்க சொன்னது போல இது தொடர்பாக வேற ஏதேனும் நூல்கள் இருந்தா அதை நான் கூடுதலாக அதை வந்து என்னுடைய கவனத்தில் கொள்கிறேன் என்று சொல்லி நன்றியை தெரிவிச்சுக்கிற தோழர். ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி தோழர். நன்றி. நன்றி தோழர். வழக்கம் போல நம்முடைய நிகழ்ச்சி என்பது ராமச்சந்திரன் சொன்னது போல ஒரு அடர்த்தியான நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. அது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. என்னன்னா முகநூல்ல நிகழ்வை நேரலையை கண்டு கொண்டிருந்த கவிஞர் காமு அங்கு இருக்க முடியாமல் நேரடியாக மெய்நிகர் மேடைக்கு வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிற போது இந்த நிகழ்ச்சியினுடைய தன்மை நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதே போல நம்முடைய மதிப்புக்குரிய பேராசிரியர் முத்தையா அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்து கடைசி வரை இருந்து கேள்விகளை கேட்டு அதற்குள்ள பதில்களையும் வாங்கி திருப்பி செய்யும் போது இந்த உரையாடல், இந்த விவாதம் என்பது நமக்கு மிக முக்கியமாக படுகிறது. இந்த நிகழ்ச்சியை இன்னும் செழுமையாக ஆக்குறது நினைக்கிறேன். அதே போல ராமச்சந்திரனுடைய கருத்துக்கள் என்று சொல்லி நம்முடைய பேராசிரியர் திராவிடமணி அவர்கள் ஒரு வகையில இப்ப வந்து அவங்க வழக்கமான பேராசிரியர் பணி ஒரு பக்கத்துல செய்துட்டு இருந்தாங்க, ஆய்வாளராக இருந்தாங்கிறது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இப்ப அண்மை காலத்தில் இந்த தொடர் உரையாடலை எடுத்த பிறகு அவங்க ஒரு தேனீயை போல மாறிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். மலர்களில் சென்று தேனீக்கள் தேனை எடுத்து வருவதைப் போல அவங்க நிறைய தரவுகளை, நிறைய இலக்கிய சான்றுகளை தேடி செல்லுகிறார்கள். அவற்றிலிருந்து நமக்கு தேவையான தரவுகளை கொண்டு வந்து இந்த இடத்தில் தரும்போது அது ஒரு மிகப்பெரிய உழைப்பாக, மிகப்பெரிய பணியாக நான் பார்க்கிறேன். அது வந்து நம்முடைய இந்த இந்த தொடர் உரையாடலை குறிப்பாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த தலைப்பு, இந்த பொது தலைப்பு அவர்கள்தான் கொடுத்தார்கள். காலந்தோறும் தமிழ் பதிவும் பார்வையும் என்ற முறையிலே மிகச்சிறப்பான ஒரு உரையை நமக்கு தந்திருக்கிறாங்க. அதே போல இதயராஜாவினுடைய தலைமை உரை, அவரும் தலைமை உரைக்காக தயாரிக்கிறார் என்ற ஒரு தன்மைதான். தலைமை உரை என்பது ஒரு போகிற போக்கில் பேசாமல் இந்த பாடுபொருளுக்கு ஏற்ற முறையில் அவங்க வந்து செய்வது என்பது ரொம்ப சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. அதே போல நமக்கு ஆதிராமனுடைய இசைப்பாடலை பற்றி நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். மிக காலத்துக்கு தேவையான இன்றைய காலத்தினுடைய எரியும் பிரச்சனையை தன்னுடைய கவிதையாக மாற்றிய ஒரு அழகை பார்த்தோம். தைமன் மிக சிறப்பாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியான பயிற்சிகள் மூலமாக சைமனுடைய ஒருங்கிணைப்பு என்பதும் இந்த நிகழ்வுக்கு ஏற்ற முறையில் இசைவான ஒரு தன்மையோடு அது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல தமிழ்தாய் வாழ்த்து பாடிய ஜார்ஜ், நிறைவு பாடல் பாடுவது சைமன் பாடுறான். சரி, அப்போ இது வந்து இந்த நிகழ்வுல வந்து நிறைய தோழர்கள் பங்கெடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய உலக பிரசித்தி பெற்ற கவிஞர் சேரன் உருத்திரமூர்த்தி அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. எங்களுடைய செய்திங்கிறது ஒரு முக்கியமான செய்தியாக நான் பார்க்கிறேன். அவர்கள் பெரும்பாலும் நம்முடைய பேராசிரியர் திராவிடமணி என்னுடைய உரையை கேட்பதற்காக வந்திருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் பேராசிரியர் திராவிடமணி அவர்கள்
இலங்கை தமிழ் அறிஞர்களோடு மிக நெருக்கமான ஒரு உறவை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிகழ்வுகளில், பெரும்பாலான நிகழ்வுகளில் அவர்கள் கலந்து கொள்கின்ற காட்சிகள் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அந்த வகையில் அது ஒரு அருமையான விஷயமாக இருக்கிறது. இந்த இடத்திலே ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக நம்முடைய இந்த மேடையிலே, மெய்நிகர் மேடையில் தோழர் சக்கரபாணி அவர்கள் இருக்கிறார்கள். தோழர் சக்கரபாணிக்கு ஜனவரி 9 என்பது மிக முக்கியமான ஒரு தினம் என்று இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் ஒரு மத்திய அரசினுடைய நிறுவனத்தில் மிக உயர்ந்த பதவியில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பெரும்பாலும் ஓய்வு பெற்ற பிறகு ஓய்வை ஒதுக்கி வைத்துவிட்டு மிக சுறுசுறுப்பான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய வெகு சிலரில் நம்முடைய பெரியவர் தோழர் சக்கரபாணியும் வருவார். அவர் அதன் பிறகுதான் அவர் எழுத்தாளராக மாறுகிறார். ஓய்வுக்கு பிறகுதான் எழுத்தாளராகி 7-8 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அதே போல 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஓலைச்சுவடி துறையில், தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஓலைச்சுவடி துறையில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்று, அவர் முனைவர் பட்டத்தை பெற்ற தேதி என்பது இதே ஜனவரி 9ஆம் தேதி. ஏறத்தாழ 10 ஆண்டுகள் முடிந்து விட்டன. அந்த வகையிலே நம்முடைய மெய்நிகர் மேடைகளில் எப்போதும் வந்திருந்து சிறப்பிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தோழர், ஒரு சிந்தனையாளர். உலகம் முழுவதும் தன்னுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எல்லாம் பயணம் செய்துவிட்டு வருகிற போது அவர் திருப்பி அதனுடைய பயண நூல்களை உருவாக்கக்கூடியவர். அந்த வகையிலே நமக்கு மிகவும் மதிப்பு வாய்ந்த நம்முடைய தோழர். இன்றைய தினம் என்பது ஜனவரி 9 என்பது அவருக்கு மிக முக்கியமான ஒரு தினமாக இருக்கிறது. அவர் ஓய்வுக்கு பின்பு ஆராய்ச்சி துறையில் ஈடுபட்டு ஓலைச்சுவடி துறையில் முனைவர் பட்டம் பெற்ற ஒரு தினமாக இந்த தினம் இருக்கிறது. அவருக்கு நம்முடைய இந்த பள்ளிகள் சார்பில் ஜீவானாவா சிந்தனை பள்ளி, சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளி, பேராசிரியர் நாவா ஆராய்ச்சி பள்ளி ஆகிய பள்ளிகளின் சார்பில் நம்முடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்வதில் நான் உண்மையிலேயே பெருமை அடைகிறேன். அதுபோல கலந்து கொண்ட தோழர்கள் எல்லோருக்குமே நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, அதே போல நம்முடைய முகநூல் நேரலிலும் தோழர்கள் கலந்து கொண்டிருப்பார்கள். எல்லோருக்கும் நம்முடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதோடு, நம்முடைய பேராசிரியர் திராவிட முன்னியினுடைய மாணவர், அவர் சேவியர் மேரி என்று நினைக்கிறேன், அவர்களும் தொடக்கத்திலிருந்தே வந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார்கள். அதுவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக தோன்றுகிறது. காரணம் என்னவென்றால், பேராசிரியர் திராவிடமணி அவர்கள் செய்கின்ற இந்த உரைகள் எல்லாம் கல்வி புலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சங்களை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இது போன்ற மாணவர்கள் இதில் கலந்து கொள்வது சிறப்பு என்ற முறையில் எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்ற வகையில் சொல்லி, அடுத்த நிகழ்ச்சி என்பது வருகின்ற திங்கட்கிழமை 12ஆம் தேதி நடக்கின்ற நிகழ்ச்சி மாலை 6:30க்கு. அன்றைக்கு நம்முடைய பேராசிரியர் நாவ ஆராய்ச்சி பள்ளியின் சார்பில் 61வது ஆராய்ச்சி கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திலே ஆய்வு பொருளாக இலங்கை மட்டக்களப்பில் வதனமார் வழிபாடு என்று சொல்லி ஆய்வாளர், முனைவர் பட்ட ஆய்வாளர் என்று நினைக்கிறேன், கி கலைமகள் அவர்கள் உரையாற்றவிருக்கிறார்கள். அந்த நிகழ்வுக்கு நம்முடைய பேராசிரியர் ராமச்சந்திரன் தலைமை தாங்குவார். அன்றைக்கு நிகழ்ச்சியிலே தம்பி புஷ்பராஜ் இசைப்பாடலை தருவார். அந்த நிகழ்ச்சியை நான் ஒருங்கிணைக்கிறேன். இது போல நம்முடைய தோழர்கள் அந்த ஆராய்ச்சி கூட்டத்திற்கும் வந்திருந்து நம்முடைய நிகழ்ச்சியை சிறப்பித்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி கங்கா. நிறைவு பாடல் 441வது மெய்நிகர் மேடையில் இணைந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதியதோர் உலகம் செய்வோர், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போ. புதியதோர் உலகம் செய்வோர், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போ. புதியதோர் உலகம் செய்வோர், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போ. புதியதோர் உலகம் செய்வோம், பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம். புனிதமோடதை எங்கள் உயிர் என்று காப்போம்.
பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம். புனிதமோடதை எங்கள் உயிர் என்று காப்போம். இதயம் எல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இதயம் எல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். உணர்வெனும் கனலிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனி எனும் மனிதரை சிரிப்போம். உணர்வெனும் கனலிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனி எனும் மனிதரை சிரிப்போம். இயல்பொருள் பயந்தர மறுத்திடல் பசிப்போம். இயல்பொருள் பயந்தர மறுத்திடல் பசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி தோழர்கள். நன்றி சைமன். தோழர்களே, நான் நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். எல்லோருக்கும் வணக்கங்கள், எல்லோருக்கும் நன்றிகள். மீண்டும் நாம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 சந்திப்போம். எல்லோரும் வாருங்கள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.